வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். நம்ம ஜாவேத் ப்ரோ வந்து இந்த தடவை என்னன்னா இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம கௌதம் ப்ரோ வேற ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. ஐயா கமெண்ட் செக்ஷனில் ஃபுல்லாக எல்லாருமே வண்டியோட டேட்டாவும் கேட்குறாங்கங்க. டூ வீலர் டேட்டா அதில் இருக்கலே அதிகமாக வித்துட்டு இருக்கிறது ஓலாவான் இல்லை அப்படின்னு ஒரு டேட்டா. அது கம்பெனி பேரை சொல்கிறீங்க, டேட்டா சொல்லலாம்னு நினைக்கிறேன். இல்லை அந்த டேட்டாவே ஓலா தான் அப்படின்னு சொல்ல வரேன். கோடர் அக்செப்டட்ல அதான், ஏன்னா டிக்ளைன் ஆகிட்டு போச்சுன்னு பார்த்தேன் ப்ரோ ஓலாக்கு. அதாவது இப்போ வந்து இவங்க கொடுத்துருக்க லிஸ்ட்டில் வந்து நம்ம கிட்ட இல்லை, நம்ம எப்போ ஆட்டோ பண்டிட்டில் எடுப்போம். ஸோ இந்த ஆட்டோ பண்டிட்டில் எடுத்த டேட்டா தான். ஸோ இந்த டேட்டாவில் பார்த்தா ஓலாங்கிறதே நம்ம லிஸ்ட்டில் வரல. ஆனால் ஏத்தர் இருக்கு. ஏத்தர் வந்து கன்சிஸ்டண்டாக இருக்கான் ப்ரோ. ஏத்தர் கரெக்டாக போயிட்டு இருக்கான். நம்ம காரில் பார்த்தோம்ல ப்ரோ, அங்கே மாருதி மாதிரி இதை நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் நம்ம டேட்டா இங்கே பேசுறது இல்லை. ஓகே, ஸோ இதில் பாருங்களேன், நம்ம மாருதியோட பொசிஷனிங் ஹீரோ மோட்டோகார்ப், ஹீரோ ஹோண்டா, அவங்க ரெண்டு பேரும் தான் டாப்ல இருப்பாங்க. எப்படி அவங்க ஜாயின் பண்ணி ஆரம்பிச்சாங்க? 1984 ஆரம்பிச்சாங்க நினைக்கிறேன் இந்தியாவில். கரெக்டா ப்ரோ? ரெண்டு பேரும் சேர்த்தா வந்து அப்போ 10 லட்சம் யூனிட்டா? ஆமா, மாசம். நான் சொல்றது மாசங்க. மாசம் 10 லட்சம் வண்டி ரெண்டு பேரும் சேர்ந்து விற்கிறானுங்க. இது வந்து பிப்ரவரியோட டேட்டா மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ பிப்ரவரி டேட்டா மட்டும் நம்ம பேசலாம். ஸோ ஓகே, அப்போ மொத்தம் ஹீரோ ஹோண்டா வந்து போன வருஷத்தோட இந்த வருஷம் இன்னும் க்ரோத் அதிகமாக, இன்னும் க்ரோத் ஆயிருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம டிவிஎஸ் 3வது பொசிஷன் 3,65,471 பிப்ரவரியில். அப்புறம் நம்ம பஜாஜ் வழக்கம் போல பர்ஃபார்மன்ஸ். போன வருஷத்தோட இந்த வருஷம் என்ன இவ்வளோ பேர் வண்டி வாங்கியிருக்காங்க? என்ன கணக்கு? வண்டி ரொம்ப அதிகமாக வாங்கியிருக்காங்களே மானாவாரியா. எந்த அளவுக்கு போகுதுன்னு பார்த்தா கடைசியில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 13,84,000 இருந்தது, 18,71,000 இருக்கு. இது வந்து எவ்வளோ பெரிய ஜம்ப்பு. ஆமாம், ட்ரையம்ப் கூட இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அது ஏன் ட்ரையம்ப் இன்க்ரீஸ் ஆயிருப்பாங்கன்னா 35% இன்க்ரீஸா? அந்த 400 சீரிஸ் எல்லாம் வந்துச்சு ட்ரையம்ப்ல. ஸோ அதனால ட்ரையம்ப் வந்து 154க்கு போயிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம காரில் தான் 1.5 லட்சம் விற்கிறாண்டா மாதம்னு நினச்சான். இப்போ இங்கே பார்த்தா நமக்கு வந்து இதில் 1% தான் மொத்த மார்க்கெட்டே காரில் இருக்குது. கவுண்டில் சொல்கிறேன். கரெக்டு. ஸோ எல்லாருமே கிட்டத்தட்ட க்ரோத்தை பார்த்து தான் போயிருக்காங்க. ஹீரோ க்ரோத்தை பார்த்து போயிருக்காங்க, ஹோண்டா க்ரோத்தை பார்த்து தான் போயிருக்காங்க. அது 2011 நினைக்கிறேன் ஹீரோவும் ஹோண்டாவும் பிரிஞ்சது. கரெக்டாக லாஸ்ட்டாக ஹீரோ கரிஸ்மாக்கு நம்ம ரித்திக் ரோஷன் வந்து ஓட்டிட்டு போயிருப்பாரு, பின்னாடி ட்விஸ்டர் வரும், ஓட்டிட்டு போயிருப்பாரு. அதுக்கப்புறம் பிரிஞ்சிருக்கும் 2011. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறது கணக்கு வச்சனா எங்கேயோ போகுது, சம்மந்தமே இல்லை. ஆமாம், இவங்க ரெண்டு பேரும் ஃபுல்லாக டாமினேட் பண்ணுறானுங்க. ஸோ இப்போ அப்படி பார்த்தா நம்ம ஹீரோ வந்து இந்தியன் பிராண்டு, ஆமாம், ஹோண்டா வந்து ஜப்பான், ஸோ டிவிஎஸ் இந்தியா, ஸோ பஜாஜ் இந்தியா, சுசுகி ஜப்பானு, ராயல் என்ஃபீல்டு ஆர்ஜின் யூகேவாக இருந்தாலும் இப்போ இந்தியா, யமஹா நம்ம ஜப்பான் தான், ஏத்தர் பெங்களூர் பேஸ்டு, ஸோ இந்தியா, பியாஜியோ நம்ம ஆட்டோ பியாஜியோ ஆப் எல்லாம் ஞாபகம் இருக்கு. பட் அவன் யார், எந்த கண்ட்ரி? அவங்க அந்த இதில் தான் வருவானு நினைக்கிறேன், இந்த ஜப்பான்ல தான் வருவானுங்க. பாவியா, வண்டி மொத்தமும் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் ஜப்பானும் மட்டும் தான் வச்சிருக்காங்க சார். பியாஜியோ வந்து இட்டாலியன் பிராண்டு. ஓஹோ, யூ ஆர் நாட் அவேர் ப்ரோஸ். ஆமாம். அப்புறம் வந்து கவாசாக்கி, நமக்கு தெரியும் கவாசாக்கினாலே எனக்கு விவேக் தான் ஞாபகம் யாருங்க, ஓடி பாப்பான்னு சொன்னோம்ப்பா, சம அதெல்லாம். அப்புறம் வந்து ட்ரையம்ப், அவரும் யூகே பிராண்டு தான். இப்போ இங்கே உங்களுக்கு தெரியும் எல்லாரும் பார்ட்னர்ஷிப்பில் தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க நிறையா. இது நம்ம கேடிஎம் இதெல்லாம் பற்றி பேசல, எல்லாம் பார்ட்னர்ஷிப். ஸோ ஜஸ்ட் நம்ம பிராண்டு கவுண்ட்டு இவங்க என்ன சொல்லியிருக்காங்கிறத மட்டும் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் 5 லட்சத்துக்கு மேலே வண்டி விற்கிறாங்க. மானாவரியாக வச்சிருக்காங்க, மாதத்துக்கு 5 லட்சம் வண்டிங்க, அவ்வளோதான். அப்புறம் டிவிஎஸ், அப்புறம் நம்ம பஜாஜ், சுசுகி இங்கேயும் பாருங்களேன் 5வது பொசிஷனில் தான் மெயின்டைன் பண்ணுறான். அப்பயும் 1 லட்சத்துக்கு மேலே தான். என் கவுண்ட் 1 லட்சத்துக்கு மேலே தாங்க. நான் எதை சுசுகியாக இருந்தாலும் அதுதான். நான் வெறும் சுசுகி மோட்டார் கார்ப் இது லோக்கல் 2 வீலர் விற்றாலும் அதே தான். என் இது 1 லட்சத்துக்கு மேலே தான். அப்புறம் நம்ம ராயல் என்ஃபீல்டு, தடிக்கு விழுந்தா எல்லார் வீட்டில் இன்ஜினியர்ஸ் இருக்கிற மாதிரி இப்போ எல்லார் வீட்டில் ராயல் என்ஃபீல்டு இருக்கு. ஆமாம், உண்மைதான், அப்படிதான் இருக்கு. ஆமாம், நம்ம கூட பேசிப்போம் ப்ரோ, பழைய ராயல் என்ஃபீல்டுக்கு இப்போ வேணா கம்பேரிசன் பண்ணலான்ட்டு. யோசிச்சு பாருங்களேன், இப்போ இந்த டிவிஎஸ், பஜாஜ், ஹோண்டா, ஹீரோ இவங்க எல்லாருக்கிட்டையுமே 100cc 110cc வண்டிலாம் உண்டு. சரி, அவனுக்கு விற்கிறானுங்க. ஓகே, 350cc வச்சுக்கிட்டு 1 லட்சம் யூனிட் வச்சுக்கிட்டு நாங்கள் 350 தாங்க, 349cc தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது. அப்போ எப்படி இருந்துச்சுன்னா நமக்கு இதே தான் 349cc, அப்புறம் வந்து 411cc ஹிமாலயனில் வந்துடும், அப்புறம் வந்து 500cc கிளாசிக்கு அண்ட் மற்ற இதில் அதே மாதிரி தண்டர்பர்ட்லேயும் அதே சீரிஸ் வந்துடும். லாஸ்ட்டாக வந்து 534cc ராயல் என்ஃபீல்டு, இந்த மாடல்ஸ் தான் இருந்தது. அப்புறம் கடைசியாக 650. ஆமாம், லாஸ்ட்டாக இப்போ 650 ட்வின் சிலிண்டர்னு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டு 650 தான். அண்ட் ஆல்சோ இப்போ ராயல் என்ஃபீல்டு வந்து இவி மார்க்கெட்டில் இறங்கிட்டாங்க, லான்ச் பண்ணிட்டாங்க. 2.79 lakhs சம்திங் அந்த ப்ரைஸில் லான்ச் ஆயிருக்கு. 64 சம்திங். இன்றைக்கி பேட்டரி ப்ரோக்ராம்லாம் போயிட்டீங்கன்னா 2 லட்சத்துக்கு கீழேயே அந்த பைக்கை நம்மளால் வாங்க முடியும். வெயிட் கம்மி. இந்த பைக்கு மாதிரி 180-200 கிலோலாம் கிடையாது, 130 கிலோ அந்த ரேஞ்சிலேயே பைக்கை வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ராயல் என்ஃபீல்டு வந்து புது மாடலாகவும் இறக்கியிருக்காங்க. இருக்கிறது தான் ஒரு காலத்தில் இப்போ மாறி மாடல். இவனா நம்பலாமா? ஏன்னா இவன் வந்து இந்த ஐஸ் இன்ஜின்கே என்ன சாகடிக்கிறான்.
2008 மாடலையே 2017 சர்வீஸ் பண்ண தெரியாதுன்னு ஒத்துக்கிட்ட ஒரு கூட்டம் அது. நானும் அனுபவிச்சுட்டு இருக்கேங்க. சரியா? அப்படி இருக்கும்போது இவனை நம்பி நான் வந்து இன்னைக்கு மாற்றுவேன். அப்புறம் சொல்லுவான், சார் அப்போ வந்து போர்டு வந்து வேற டெக்னீஷியன்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க, நீங்கள் 2026 உள்ள ஈவி வாங்கியிருக்கீங்க, 2032 இப்போ 6 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ வேற போர்டு வந்துருச்சு, இந்த போர்டை பார்த்த பசங்க தான் இங்கே வேலை பார்க்குறாங்க, பழைய போர்டை பார்த்தவங்களாம் வேலையை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? ஆனால் அது வராது நம்புவோம் ப்ரோ. ஏன்னா ஐசியில் மொக்கையா பண்ணுற இது வந்து நம்ம எலக்ட்ரிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டா காரில் வந்து டாட்டா அதை கம்பேர் பண்ணும்போது ஓகே நல்லா இருக்குன்னு சொல்லிங்க, அதை கம்பேர் பண்ணும்போது ஓகேவா இருக்கிற மாதிரி இதுவும் ஓகேவா இருக்குன்னு நம்புவோம். மக்கள் கிட்ட இது ரெகுலரா புழக்கத்துக்கு வரும்ல, புழக்கத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஃபீட்பேக் எல்லாரும் மக்கள் புழப்பாங்க, புழக்கிறாங்களா இல்லையாங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு முடிவு எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நம்பகத்தனமான ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா பைக்கோ காரோ வாங்கினா குறைஞ்சது 7 to 10 வருஷம் யூஸ் பண்ண போகிறோம். அதனால வந்து பார்த்தே முடிவெடுங்க. ஒரு ஆள் சொல்கிறத கேட்காதீங்க, 10 பேராவது குறைஞ்சது விசாரிங்க. நிஜமாங்க, ஃபோன் மாதிரி தான் இதுவும். ஆமாம், பிக்சல் சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லலாம். ஒருத்தர் வாங்கிட்டு பாவமாக இருக்கும். அதனால வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு என்ன மாதிரியான வண்டி வேணும், இவருக்கு சமஜோக்காக இருக்குமா. ஒருத்தர் வந்து க்ரூசர் போய் வாங்கிட்டு, சரியா க்ரூசர் வாங்கிட்டு நம்ம ஆள் வந்து சிட்டி இது லோக்கலில் சின்ன சின்ன தெருக்குள்ள மேடு பள்ளத்தில் இறக்கி ஓட்டிக்கிட்டு இருப்பாரு. அது எதுக்கு செஞ்சுருப்பான்? ஹைவேல அப்படியே ஏறி உக்காந்தோமா, அழுங்காமல் குழுங்காமல் போய் இறங்கணுமா, அதுக்கு செஞ்சுருப்பான். நம்மளால ஹிமாலயனை வாங்கிட்டு பள்ளத்தில் ஏறி விளாடுறான்னா நல்ல ரோடு ஸ்மூத்தாக இருக்கும், அதில் வாங்கி ஓட்டிக்கிட்டு இருப்பான். கேட்டால் வண்டி லொக்கு பிடிச்சிருச்சுன்ட்டு. பட் அது அவங்களுக்கு பிடிச்சதுக்காக வாங்கினாங்க, நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஆனால் அது எந்த டெரெயினுக்கு ஓட்டுறதுக்காக வாங்கிடுவாங்க, அவங்களுக்கு தான் இது சொல்கிறது. தெரிஞ்சுட்டு வாங்கிட்டு நம்ம எங்கனாலும் ஓட்டிக்கலாம். ஏன்னா நமக்கு தெரியும் இதுக்காக தான் இந்த வண்டியை வாங்கியிருக்கோன்ட்டு. அப்புறம் வந்து யமஹா 67,072. ஓகே. ஸோ ப்ளூ கோர் இன்ஜினை வச்சு நம்ம தலைவர் வந்து யமஹா, அது வந்து யமஹானாலே ரேசிங் டிஎன்ஏன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி யமஹா பைக்ஸ் இருக்கும். ஏத்தர் ஈவிங்கிற அந்த இதை வச்சு நம்மளால 8வது பொசிஷனை பிடிச்சிருக்காரு, 26,467. பா, அதுதான் இங்க நம்ம நோட் பண்ணணும், கன்சிஸ்டன்சி. ஆமா, ஏத்தர் ஓலால ஆக்சுவலா நம்பர்ஸ் அதிகம் ப்ரோ. ஆனா அவன ஒரு அவங்க மதிக்கலன்னு நினைக்கிறேன். கரெக்ட், ஓலால நம்பர்ஸ் அதிகம் ஏத்தரை விட. ஆனா இந்த லிஸ்ட்ல வந்து ஓலா வரல. ஏன் ஈவன் கேடிஎம் கூட வந்திருக்காது, நீங்க பாத்துருந்தீங்கன்னா. அவங்க வந்து ரிலையபிலிட்டி ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறாங்களா, என்ன பேஸ் பண்ணி வந்து எந்த இதுல இந்த டேட்டாஸ் எடுத்திருக்காங்க நமக்கு தெரியல. எதை பேஸ் பண்ணி, ஏன்னா சம்பந்தமே இல்லாம ஒக்கினோவா கீழ முட்டன் போட்டு வச்சிருக்கான். அது எதுக்கு போட்டானே எனக்கு புரியல. அது என்ன போன வருஷம் இதே டைம்ல வந்து வித்துருக்கான் கவுண்ட். அப்புறம் ஏன் திடீர்னு நிறுத்திட்டான்? ஒக்கினோவா ஆபரேஷன்ஸ் நிறுத்திட்டானா என்ன? இல்ல ஜீரோலாம் வராதே. நான் இங்க ஒக்கினோவா செக் பண்ணி பார்த்தேன், எனக்கு இருக்குங்கிற மாதிரி தான் போட்டிருந்தது. அது ஏன் நிப்பாட்டிருக்கான்னு தெரியல. நம்ம அடுத்த மாசத்தோட டேட்டா கண்டுபிடிச்சிட்டு நம்ம பேசிக்கலாம் அஃபிஷியலா என்ன இருக்குன்ட்டு. ஸோ ட்ரம்ப் வந்து 154 பைக் வித்துருக்காங்க ப்ரோ. போன இதை விட இந்த தடவை கூட. ஏன்னா ஃப்ரெண்ட் இதை தான் வாங்கி வச்சிருக்காங்க இப்போ. ஏன்னா 400 சிசியில் இந்தியாவில் டைஅப்பில் மேனுஃபேக்சர் பண்ணதுனால சீப்பாக கிடைக்கிது. சீப்பான விலையை பார்த்து அது காஸ்ட்லி தாங்க. ஆனால் அதோட பழைய வெர்ஷன்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து சீப்புன்னு தான் சொல்லுவீங்க. ஏன்னா இந்த பைக்ஸ் ஒரு காலத்தில், அதாவது பைக் மேலே கிரேஸாக இப்போயும் கிரேஸ் தான். அந்த நம்ம ஒரு பீக்கில் இருப்போம்ல, நம்மளோட பீக்குன்னு சொல்கிறது, அந்த டைமில் நான் வந்து வாங்கணும்னு ஆசைப்பட்ட ஒன் ஆஃப் த பிராண்ட் வந்து இந்த ட்ரையம்ப். எனக்கு வந்து இது ஹார்லி டேவிட்சன், இது வந்து எனக்கு ரொம்ப. ஆனால் அப்போ வந்து இந்தியாவில் ஒன்லி இம்போர்ட்டட் பைக்ஸ் தான், லோக்கலில் அசம்பிள் மேனுஃபேக்சரிங்கே கிடையாது. அப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குன்ட்டு. காரை விட ஜாஸ்தி ப்ரோ. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். முன்னே அந்த எடிட்டோரியல் பேஜ்லாம் நம்ம படிப்போம்ல, அதை மாதிரி தனியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சினிமா பக்கம் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஹிந்து பேப்பரில் வந்து என்ன வரும்னா, சாட்டர்டே பேஜஸில் ஒருத்தர் வந்து டீசல் இன்ஜின் மேலே கிரேஸ் அதிகமாக, அவரோட புல்லட்காக டீசல் லேம்போகினி இன்ஜின் இம்போர்ட் பண்ணி அந்த புல்லட்டில் டீசல் புல்லட்டுக்கு, அதாவது அந்த டீசல், அதாவது அந்த பழைய புல்லட்டை தான் நம்ம ஆளுங்க இஷ்டத்துக்கு மாற்றி வச்சுருப்பானுங்க. இன்ஜினை கழட்டி பிரித்து ஜென்ரேட்டரெல்லாம் எடுத்து போட்டு ஓட்டி போட்ட வீடியோஸ் எல்லாம் பழைய இது டிவி சேனல் நியூஸ்லலாம் இருக்குது. இப்போ இருக்கான்னு தெரியல, இருந்தால் தேடி போட்டு ஓடுறோம். ஆனால் நீங்கள் தேடினா கிடைக்கும் உங்களுக்கு பழைய வீடியோ. பம்பு செட் எல்லாம் எல்லாத்தையும் எடுத்து மாட்டுவானுங்க பழைய புல்லட்ல. கேட்டால் ஓடுதுல, மைலேஜ் தருதுல. இன்னொன்று ஜோக் என்னன்னா, புல்லட்டை என் ஃப்ரெண்டு ஒருத்தன் செம ஃபன்னாக யூஸ் பண்ணிட்டு இருந்து வீடியோ எடுத்து வர அனுப்புனா. அப்போ நான் சொல்கிறேன், காலேஜில் முடிக்கிற நேரத்தில் ஊரில் வந்து பண்ணுற சேட்டன்னு சென்டர் ஸ்டாண்ட் போட்டுருவாங்க, மேலே வெயிட் கல் 4 எடுத்து வச்சுருவாங்க. வச்சுட்டு பேக் இருக்குல்ல, பேக் வீல் இருக்குல்ல, அதுக்கு சைடில் வந்து என்ன பண்ணுவானுங்கன்னா ஒரு ப்ரொப்பல்லர் மாதிரி ஒன்று வச்சுட்டு மோட்டர்ல போட வேண்டிய பெல்ட் எடுத்து இதை மாட்டிடுவானுங்க. வண்டியோட விட்டு பாத்தீங்கன்னா தண்ணி எடுத்துக்கிட்டு. ஆமா, இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். பழைய வீடியோ நிறைய இதுல வந்திருக்குங்க. நீங்க அந்த கலைஞர் டிவின்னு நினைக்கிறேன், கலைஞர் டிவியா சன் டிவி, அதுல வந்து விஞ்ஞானியா நாளைய இதை உங்க திறமையை காட்டுங்க அந்த மாதிரி எல்லாம், நீங்க ஏதாவது புதுசா செஞ்சா காட்டுங்கன்னு ஏதோ
நம்ம குழந்தையா இருக்கிறப்போ ஸ்டார்டிங் டைம்லாம் இந்த சேனல்ஸ்ல ஒரு சின்ன இது பாத்தீங்களா நிகழ்ச்சி மாதிரி ஸ்டார்டிங் டைம்லலாம் சேனல்ஸ் வந்து கிரியேட்டிவாக ஏதாவது இருக்கான்னு ப்ரோக்ராம் போட்டிருக்காங்க. இன்னைக்கு கிரியேட்டிவாக ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கா நான் தேடுறதுக்கு ஒரு கிரியேட்டிவ் டீம் வைக்கணும். உங்களுக்கு ஏதாவது திறமை இருந்தால் காட்டுங்க, இல்லை உங்களால் ஏதாவது புதுசாக நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா காட்டுங்கிற மாதிரி வரும். அப்போ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறையா வரும், நம்ம அப்போ பார்த்துருப்போம். ஈவன் நார்த் சேனல்ஸு இங்கே எல்லாத்துலேயுமே சேர்ந்து தான் கம்பைண்டாகவே வரும். பட் இப்போ அந்த மாதிரி இல்லை. பட் ஓகே. பட் இப்போ பார்த்தா 18,71,000 அதான் ப்ரோ சொல்றேன். 35% இன்க்ரீஸ்ங்கிற சாதாரண நம்பர் இல்ல. ஐயோ, இது 100 வண்டி வாங்கின இடத்துல 135 வண்டி வாங்கியிருக்காங்க. வாட் இஸ் திஸ்? அதான் அந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தா ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சீரியஸா அதாவது அப்போ ஹெல்த்தியாக தான் போயிட்டு இருக்கு. நம்ம கார் பார்க்குற மாதிரி பைக்ஸும் நல்லா ஹெல்த்தியாக தான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா பழைய பைக் மாதிரி இப்போ இல்லைன்னு நம்ம சொன்னாலும் பைக்குங்கிறது எப்பயுமே அந்த நமக்கு அதுக்கு ஒரு கனெக்ட் வந்துருச்சுன்னா அது எப்பயுமே நம்ம வீட்டில் ஒரு பொருள் மாதிரி தான், வீட்டில் ஒரு ஆள் மாதிரி தான். அந்த மாதிரி அந்த பொருள் ஆளாக மாறிடும். கனெக்ட் இல்லைன்னா அது பொருளாகவே தான் இருக்கும் அந்த மாதிரி. ஸோ யா, இது வந்து ரொம்ப நல்லா போயிருக்கு. சூப்பர். இப்போ வரும் பாருங்க கார் பக்கமா, அதுவும் யாரு பிரீமியம் கார்ஸ். ஆமாங்க, நாங்க இனிமேல் பிரீமியம் தொட்டுட்டு தான் கீழே போக போறோம். ஏன்னா காரே பிரீமியம் தான். எல்லாரும் சொல்லுவாங்க பிரீமியம் கார் வாங்கி கீழே நிறைய பேர் போயிட்டாங்க, அதுக்கு போறதுக்கு பதில் இதை வாங்கி தெரு அலையிறவங்க நம்பரே அதிகமா இருக்கு. பிரீமியம் கார்ஸ் வாங்கிடுவோம், ஆசையில வாங்கிடுவாங்க. ஆமா, செகண்ட் ஹேண்ட்ல 10 லட்சம் கிடைக்குது, 15 லட்சம் கிடைக்குது, இந்த ஏரியால கிடைக்குது, அந்த ஏரியால கிடைக்குன்னு ஆடு போடுவான். அதை பத்தி தெரியாம மட்டும் யாரும் வாங்கிடாதீங்க. ஹம்பிள் ரெக்வெஸ்ட். அது எப்படி இருக்குன்னா, எங்கால சொல்றது வந்து இந்த சந்தானம் வந்து கையெழுத்து போடுறதுக்கு போகும்போது பாஸ்கர் அந்த மாதிரி தான் இருக்கு. இல்ல ஆமா, நார்மல் கார் வாங்குறப்பயே நமக்கு அதுல என்னென்ன இருக்கு இல்ல நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். எதை பார்க்கணும் எதை பார்க்க கூடாது, எவ்வளவு செலவு வருங்கிறது முக்கியம். ஏன்னா மாசம் கட்டுற இஎம்ஐ மட்டும் செலவு கிடையாது. மெயின்டெனன்ஸ் இருக்கு. அந்த காரை நீங்க சும்மா நிப்பாட்டினாலும் அதுக்கு ஒரு காசு இருக்கு. காரோட வேல்யூ பேஸ் பண்ணி நீங்க வேற இன்சூரன்ஸ் அமௌண்ட் கேட்பீங்கல்ல. ஆமா, காரோட வேல்யூ பேஸ் பண்ணி தான் இன்சூரன்ஸ் அமௌண்ட். உங்க ஐடிவி வேல்யூ அதிகமாக இருக்க நீங்க கெட்டுற இன்சூரன்ஸோட அமௌண்ட்டும் அதிகமாகும். 1 வருஷத்துக்கு கட்டல கார் வாங்குறப்போ 3 வருஷத்துக்கு நார்மல் இந்த இன்சூரன்ஸ் போடுறீங்க, 5 வருஷத்துக்கு தேர்ட் பார்ட்டி, இல்லைன்னா 1 வருஷத்துக்கு இல்ல 3 வருஷத்துக்கு இதுன்னு நீங்க போடுவீங்க. அப்போ 3 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி ரெண்டையும் சேர்த்து ரினிவல் பண்ற மாதிரி இருக்கும். பைக்னா 5 வருஷம், கார்னா 3 வருஷம். ரொம்ப நாள் ஆச்சு. என்னன்னா எங்காலு ஆல்ட்ராஸ் வாங்கியிருக்காரு, பரவாயில்ல, அவர் வாங்கி பயனாது படுத்துறாரு. எப்படின்னா இங்கேருந்து வந்து விருதுநகர் வரைக்கும் ஊரில் ஏதாவது ஃபங்க்ஷனு அது இதுன்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து ஃபேமிலியாக கூப்பிட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த அளவுக்காக அந்த கார் யூஸ் ஆகுது. எதுக்குமே யூஸ் ஆகாமல் எங்கள் அப்பா வந்து ரொம்ப ஆசைப்பட்டு அந்த குவாலிஸ் ஒன்று வந்து வீட்டில் வெளில நிற்கிது. அவரை கூப்பிட்டு போய் நான் எங்கேயாவது விடுறதுக்காக ஆஸ் அ டிரைவர் நான் அந்த வேலையை மட்டும்தான் பார்க்குறேனே தவிர என் பர்பஸ் கூட நடக்கிறது இல்லை. வேலிட் பாயிண்ட். எப்போ நம்ம ஒரு கார் வாங்கிட்டோமோ நம்ம தான் அந்த காருக்கான டிரைவர். ஆமாம், நம்ம தான் அதையெல்லாம் சீரியஸா கூட்டி போய் விடணும். இப்போ என்ன இது, இப்போ அதோட எக்ஸ்பென்ஸ், இயர்லி எக்ஸ்பென்ஸ்னு ஒன்று இருக்கும். நான் எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன், ஐயா இதுக்கு நீங்கள் கேபு போட்டு, அதாவது 300 ரூபாய் காட்டுற இடத்துல 600 ரூபாய் கேட்குற கேப் டிரைவர் வந்தாலும் இதுக்கு ஆகிற செலவு ஆகாது ஐயா. மாதத்துக்கு ஒருக்க 600 வச்சுக்கலாம், ஒரு பேச்சுக்கு 600, அப் அண்ட் டவுன் 1200 மாதத்துக்கு வச்சுக்கலாம். இப்போ 10 மாதம் நம்ம போயிட்டு வரோம்னா இதுக்கே எவ்வளோ ஆச்சு? 12,000. 12,000 திருப்பி அதே மாதிரியே 1200. நான் என்ன சொல்லிட்டேன், 15,000க்குள்ள முடிஞ்சு போயிடும். ஆமா, ஆனா இதுக்கு அப் அண்ட் டவுன் இன்சூரன்ஸ் மட்டுமே எங்கால 15,000 ஆயிடுவான் இப்ப. ஏன்னா ப்ரோ சொல்ற மாதிரி ஐடியா வேலையை பொறுத்தா இன்சூரன்ஸ். ஐடியா வேலை அதிகமாக இருந்துச்சுன்னா பைக் வச்சு எல்லாருக்குமே தெரியும், நார்மலா காருக்கு அதே தான் நிப்பாட்டிடுவாங்களா. அப்புறம் 6 மாசத்துக்கு ஒருக்க ஜென்ரல் சர்வீஸ் கொடுவாப்ல. கண்டிப்பா ஜென்ரல் சர்வீஸ்க்கு ஒரு 5,000 இருந்து 6,000 வீல் அலைன்மெண்ட் பண்ணோம். ஜென்ரல் சர்வீஸ் 5,000 to 6,000. அதுக்கப்புறமா நம்ம மெயின் சர்வீஸ்க்கு வருவோம், வருஷத்துக்கு ஒருக்க விடுற மெயின் சர்வீஸ். அதில் ப்ரோ சொன்ன மாதிரி வீல் ஏன்னா 5000 கிலோமீட்டர் மினிமம் ஓடி இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீல் அலைன்மெண்ட் வீல் பேலன்சிங் பண்ணுவோம். அதுக்கு ஒரு 1,500 பில்லை போடு. அப்புறம் இன்ஜின் ஆயில் டாப் அப் பண்ணு, அதுக்கு ஒரு 800, 1,500 பில்லு போடு. கூலண்ட் ஆயில் ஊத்துனேன், அதுக்கு பில்லு போடு. ஏர் ஃபில்டர் மாத்திரம் பில்லு போடுன்னு ஒரு உள்ள ஏசி வர க்ளீன் பண்ணணும். சாதாரண ஏசி க்ளீன் பண்ண ஃபுல் சர்வீஸ்ல தான் என்ன ஆகும்னா ஏசில புதுசா ஒன்று கண்டுபிடிப்பான் ப்ரோ, அந்த பக்கம் ஒரு எலி போய் அப்படின்னு ஏசில கூலிங் வரலப்பா, எல்நில தண்ணி வரலீங்க, அந்த ஜோக்கு தான். எனக்கு இந்த செலவெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா ஐயா. அதுக்கப்புறம் லேபரை விட்டுட்டோமே ப்ரோ, இதுக்கெல்லாம் சேர்த்து லேபர் ஒன்று வரும். லேபருக்கு அப்புறம் இதுக்கெல்லாம் சேர்த்து நீங்க ஜிஎஸ்டி கட்டுவீங்க. நீங்க யாருமே கார் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட எண்ணமே கிடையாது. ஆனா வாங்கினதுக்கு அப்புறம் ஃபீல் பண்றவங்கள நான் பார்த்திருக்கேன். எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணாங்க, டிசைர் வாங்கினாங்க. அதெல்லாம் வந்து ஈஸி மெயின்டெனன்ஸ் கார் தான். ஆனா அதுக்கே அவர் என்ன ஃபீல் பண்ணாருன்னா, தெரியாம அதை வாங்கி தொலைச்சிட்டேன், கார் வச்சிருந்தா தான் கௌரவம்னு சொன்னானுங்க. கௌரவம் இருக்கு, நிம்மதி இல்லை, ஒன்றும் பண்ண முடியல. நான் அதை எதுக்கு எடுத்துட்டு எதுக்கு வீட்டுல இருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி பேட்மிண்டன் ஆட எடுத்துட்டு வருவார். ஏன்னு கேட்டா அதை ஆன் பண்ணலன்னா பேட்டரி போயிருமாம்பா. உண்மைங்க, எத்தனை பிரச்சனை. வண்டியை நிப்பாட்டி வச்சாலும் பேட்டரி போகும். வண்டியில நீங்க எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் கம்பெனி கொடுத்தது இல்லாம மாட்டுறீங்க பாத்தீங்களா, அப்ப சீக்கிரமா பேட்டரி போகும். அது இன்னும் சொல்றேன் கேளுங்க,
ரிவர்ஸ் எடுத்தா ஏதாவது ஒரு பாட்டு படம் தேவடா மாதிரி அது ஒன்று, இன்னொன்று பீப் சவுண்ட் வரும். இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா என்ன ஒன்றா சில சமயங்கள் சர்க்கியூட் கட்டே ஆகாமல் அந்த பஸர்லேருந்து எல்லாத்துக்கும் பவர் போயிட்டே இருக்கும். சரியா? அப்போ என்ன ஆகும், சும்மாவே ஒரு மாதம் கார் நின்றுச்சுன்னா இந்த தண்டகர்மம் வந்து உட்காந்து உறிஞ்சிருக்கும் எல்லாத்தையும். இதில் வேறு ஃபைன் மை டிவைஸ்க்கு உள்ள செட்டப் போட்டிருந்தோன்னு வைங்க, அது வேற சிம் கார்டுக்கு பவர் வேணும், எல்லாத்துக்கும் வேணும் சொல்லி அது வேற ஒரு பக்கம் சார்ஜ் மாட்டிருப்போம். இல்லைனா சில பேர் ஹெட்லைட்டை மாற்றிருப்பாங்க. இல்லைனா உள்ளக்க வந்து என்னது, நான் மேப் பார்க்குறதுக்கு இல்லை வண்டி ஓட்டும் போது யூடியூப் பார்க்குறதுக்கு எனக்கு வந்து டிஸ்பிளே வேணும், டிஸ்பிளே மாத்திரம். எல்லாமே பவர் ஹங்கிரி. ஏன்னா எதுவுமே ஓஇஎம்ல வரது கிடையாது, கட் ஆஃபே பண்ண மாட்டேங்குது. ஆமாம், உள்ளே இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் உள்ளக்க நான் வந்து இது வச்சுருக்கேன், அது வச்சுருக்கேன், இது வந்து பவர் எடுக்காது. என்ன இருந்தாலும் அது ஒரிஜினல் பார்ட்ஸ் கிடையாது. இல்லை ட்விஸ்ட் என்னன்னா, இப்போ ஒரு அதான் டீ போர்டு இருக்குல்ல, அவங்க வந்து டெய்லி வேற வழியில் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு பிரச்சனை வர்றது ரொம்ப மினிமல். ஆனால் ஓன் போர்டு பெரிய ப்ராப்ளம். இதில் ஓன் போர்டில் இருக்கிறதே பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, கௌரவம்னு சொல்லி இங்கேருந்து ஊருக்கு கார் வாங்கின ஜோஸில் எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சி அதில் என்னென்னா லைஃப் ரிஸ்க்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒன்று, இது வந்து சிரிக்கிற விஷயம் இல்லாத மாதிரியான ஒரு சம்பவம் ப்ரோ. ஏன்னா இருக்கு பக்கத்தில், அதாவது அப்பா வந்து வண்டி ஓட்டுறாரு, ஒய்ஃப் பக்கத்தில் இருக்காங்க. இங்கே நம்ம போனப்போ எது ப்ரோ? குவாலிஸில். இங்கே சென்னையிலேருந்து நம்ம ஊருக்கு வந்து யாரோ கார் எடுத்துகிட்டு போயிருக்காங்க போல. ஒரு இன்சிடெண்ட்டை சொன்னாங்க. இங்கே ஆள் இருக்காரு, பக்கத்தில் ஒய்ஃப் இருக்காங்க, பின்னாடி குழந்தை இருக்குது. அது லேப்டாப்பில் ஏதோ டவுட்டு கேட்குறேன்னு லேப்டாப் எடுத்து முன்னாடி நீட்டி இருக்கு. அவர் வந்து லேப்டாப் ஸ்லிப் ஆகி, லிட்டு க்ளோஸ் ஆனால் எப்படி இருக்கும், ஃப்ளாட் புக் தானே, ஸ்லிப் ஆகி ஸ்டேரிங் கேப்பில் உள்ள ஸ்டேரிங்கே திரும்பாது. இப்போ ரிஸ்க்கு காலி, ரிஸ்கா காலி. ஐயோ ஆமாம், இந்த இன்சிடென்ட் நடந்து இருக்கும் ஒரு 7-8 வருஷம். இது எப்படின்னா, சென்னைக்கு வந்துட்டு ஒரு லைஃப்பில் ஒரு பூஸ்ட்டு, கார் வாங்கியாச்சு, ஃபேமிலி, வீடு, செட்டில்டு அப்படின்னும் போது அந்த கௌரவத்துக்கு இங்கேருந்து எடுத்துன்னு போய் கௌரவத்தை கொண்டு போய் இங்கே விட்டாங்க. நான் அதான் என்ன சொல்கிறேன், இதுக்கு பெஸ்ட்டு இன்னும் கெத்தாக சொல்கிறேன். நம்ம ஊரில் இப்போ வந்து கெத்தாக காலையில் தான் வண்டி ஓட்டுவாங்க எல்லாரும். வந்தே பாரத்தில் ஏறி போயிருங்க, 2 வேளை சோறு போடுறான். விருதுநகர்லாம் ஜாலியாக நம்மளால இறங்கலாம். பர்மாட்டல் வழியாக போகும்போது அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு இறங்கும் போது மாசம் இறங்கி ஜாலியாக போவார். இதை கேட்குறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆமாம் ப்ரோ, எப்பயுமே நம்ம சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா, நம்ம என்னதான் போட்டாலும் நம்ம மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் போகணுங்கிறது ஒன்று. நம்ம மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணாமல், இப்போ அவருக்கு அந்த இன்சிடென்ட் நடக்கிறப்போ அவரோட அது முடிஞ்சிருச்சுன்னு இப்போ நம்ம இதுதான் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இப்போ இன்னொரு ஆளை போய் அவர் ஹிட் பண்ணாமல் போனார், இல்லை போன ஒரு ஆளை ஹிட் பண்ணாமல். உண்மைதான். ஆனால் இதுவே தப்பு தான், அவங்க அப்படி பண்ணியிருக்க கூடாது. லேப்டாப்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்க கூடாது. அதாவது வண்டி ஓட்டுறப்போ நம்ம கவனம் எப்பவுமே ரோட்டில் தான் இருக்கணும். நம்ம இப்படி சும்மா திரும்பி பாட்டு கேட்கறது, இந்த இப்படி மாத்துறது, டிஸ்பிளே, அதெல்லாம் இருக்கக்கூடாது. சம்பவம் உறுதி ப்ரோ. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் இஸ் மோர் தென் எனஃப். அதுவும் நான் ஃபாஸ்ட்டாக போகிறது சொல்ல, 30 கிலோமீட்டர் வேகத்தில் போகும்போது கூட என்னது அப்படியாடான்னு இப்படி திரும்பதுக்குள்ளே யாராவது உள்ள வந்துடலாம் ப்ரோ. நேற்று என்னாச்சுன்னா, நான் வந்து நைட்டு மணி வந்து ஒரு 7:30 இருக்கும். ஏரியாக்குள்ளேயே தான், ராதாநகர் ரோட்டில் அப்படி போயிட்டுருக்கேன். ஒரு இடத்துல திரும்பும்போது பழைய வண்டியிலலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளோட ஆல்ட்ராஸ்லாம் வந்து நல்ல ஒய்டு இப்படி மிரர் போகும், ஃப்ரண்ட் கிளாஸ் இப்படி வந்து இப்படி போகும். ஸோ கொஞ்சம் சைட் விஷனும் இருக்கும். இப்போ நம்ம பழைய சும்மோவோ குவாலிஸோ எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒய்டான, இவ்வளோ ஒய்டான ஒரு மெட்டல் ஃப்ரேம் இருக்கும் 2 சைட்லேயுமே. அந்த ஃப்ரேமுக்கு நேராக யாராவது இருந்தால் கூட அது பிளைண்ட் ஸ்பாட் தெரியாது. சரியா? பிளைண்ட் ஸ்பாட் இருக்கு. நான் அதையே பிளைண்ட் ஸ்பாட்ன்றேன்னா இந்த காரில் அதை விட ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், ஒரு இடத்துல திரும்புகிறேன், ஹெட்லைட் போட்டிருக்கேன், ஹார்ன் அடிக்கிறேன். அப்பயும் ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பையன் ஓகே ஒரு 20s இருக்கும், கடையில் வேலை பார்க்குறான் போல், இப்படி காமிச்சிக்கினே வரானா. நான் வந்து திரும்புகிற இடத்துல அவன் இப்படி காமிச்சா எப்படி ப்ரோ? அப்போ என்ன, நான் பிரேக் அடிச்சிட்டேன் அவனு அப்படிங்க டேய் வெளில நிறைய நடக்குதுங்க. இல்லை இப்படி கை காமிச்சாலாம் நிற்காது ப்ரோ. இவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. அது என்ன ஹெவி தெரியுமா? எனக்கு என்ன பையனா, வண்டியோட வெயிட், இது மாருதி டிசைர் வச்சிருக்கேன்னு, என் ஸ்விஃப்ட் வச்சிருக்கேன்னு வைங்களேன், அது ஒரு ஆளை இடிக்குதுன்னே வைப்போம் இந்த ஸ்பீடில். அந்த ஸ்லோவாக தான் நான் திரும்புறேன், அதனால அந்த ஸ்பீடில் இடிக்குதுன்னே வைப்போம். பாதிப்பு அதை கம்பேர் பண்ணும்போது ப்ரோவோட காரை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்கும். ப்ரோவோட கார் வெயிட் ஜாஸ்தி, சரியான வெயிட். இது மெட்டல், அது எல்லாம் ஸ்ட்ராங்கான மெட்டலுங்க இந்த வண்டி. எல்லாமே அடிச்சதுன்னா அவ்வளவுதான். அதாவது ஒரே ஸ்பீடு தான், இதே 30 கிலோமீட்டர் அந்த வண்டி வரும், இந்த வண்டி வரும். இதோட மொமெண்டமே வேற. ஆமா, நான் பாத்துர்க்கேன் ப்ரோ, டேமேஜ் ஜாஸ்தி. நான் என்னன்னா இந்த பல்லாவரம் பிரிட்ஜ் ப்ரோ, அதுல இருந்து இறங்கும் போது வந்து இந்த காரை அழுத்திட்டு 65ல விட்டேன்னு வைங்களேன், 65ல அழுத்திட்டு நியூட்ரல் போட்டுடுறேன். அடுத்த 1.5 கிலோமீட்டருக்கு 60லயே போயிட்டு இருக்கும் ப்ரோ. 65ல இருந்து 60க்கு ஸ்பீட் ரெடியூஸ் ஆயிருக்கும். பாத்தீங்களா, நியூட்ரல போட்டு வண்டி 65ல இருந்து 60 ஆகும். எங்க வந்திருப்பேன் தெரியுமா, வேல் சிக்னல் வந்துருவேன். பல்லாவரம் பிரிட்ஜ்ல இருந்து இறங்கும் போது அழுத்துவேன் ப்ரோ, சல்லுன்னு அழுத்துவேன் ப்ரோ, இறங்கணும்னு அழுத்திடுவேன் ப்ரோ. அந்த மந்திரி இருக்குல்ல, அந்த பில்டிங் கிட்ட வரும்போது நியூட்ரல் போடுவோம் ப்ரோ. அடுத்த ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துல வேல் சிக்னல் இருக்கு. அந்த சிக்னல் வரைக்குமே எங்க ஆளு பாத்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் குறைவான் ப்ரோ, அதுக்கு மேல குறையாது. அப்போ நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இல்ல அது இந்த இதெல்லாம் இப்ப இருக்கிற கார்ல ஷார்ட் அவுட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இது இவ்வளவு டைமுக்கு நான் ஆக்சிடென்ட் கொடுக்கலாம், இவ்வளவு ஸ்பீட்ல குறைஞ்சிடணுங்கிற மாதிரி எல்லாம் வந்துருச்சு, எல்லாமே இருக்கு. எங்க ஆளு குறையவே மாட்டான். இதெல்லாம் பழைய வண்டிங்க.
அதையும் நம்ம பார்க்கணும். நம்ம ஏதோ கை காட்டினா நின்றுப்பாங்க. இப்போ லாரி நம்ம லாஸ்ட் டைம் பேசியிருக்கோம், லாரி அவ்வளோ இதாக வந்துட்டு இருக்கோம். நம்மளால ஸ்கூட்டியில் இப்படி கட் பண்ணிட்டு இல்லை டியூக்கில் இப்படி கட் பண்ணிட்டு இப்படி போயிடுவான். அவனுக்கு ஓகே, இப்படி திருப்புவான், பிரேக் அடிப்பான், இன்ஸ்டன்ட்டாக எடுப்பான், வண்டி பிக்கப் போயிடுவான். பின்னாடி ஒருத்தன் டேங்கர் லாரியில் வெயிட் ஏற்றிட்டு வந்துட்டு இருப்பான். அவன் நிலைமை யோசிச்சு பாருங்க ஐயா. பஸ்ஸில் வந்துட்டு இருப்பாங்க, உள்ள 70 பேர் 80 பேர் இருப்பாங்க, இல்லை சில தூங்கிட்டே வர்றாங்க. அப்போ வெயிட்டை யோசிச்சு பாருங்க, வண்டியோட சைஸை யோசிச்சு பாருங்க. அது பிரேக் சைஸ் என்ன, அவ்வளோ வந்த இதுக்கு பிரேக் அடிச்சா அந்த வண்டி நிற்கணும். நம்ம ஆளுங்க அசால்ட்டாக ரோட்டில் இப்படி கட் பண்ணிட்டு போயிடுவானுங்க. அவனோட இதை மட்டும் பார்த்துட்டு போயிடுவான். பின்னாடி வந்தவன் நிலமை என்ன ஆகுறது? இப்படி தான் முக்கால்வாசி இருக்கானுங்க. ஸோ இதுக்கு தான் சொல்ல வரோம், கார் வாங்குறது பிரச்சனை இல்லை, பர்பஸ் இருந்தால் மட்டும் வாங்குங்க. ஒரு வகையில் பார்த்தா டாக்ஸி டிரைவர்ஸ்க்கு அதிகமான லோடு வந்தால் கூட அவங்க இந்த மாதிரி 600-700 வாங்குவாங்களான்னு டவுட் வருதுன்றேன். இப்போ நான் ஒரு ட்ரிப்பு போடுறேன், 300 ரூபாய்க்கு ஒரு ட்ரிப்புங்க, ஒரு டிரைவர் போடுறாருங்க, இங்கேருந்து கூப்பிட்டு போகிறாருங்க, ஒரு 10 கிலோமீட்டர் கூப்பிட்டு போகிறாரு, 300 ரூபா ட்ரிப்பு. அதுக்கு மேலே கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்க. சரி 300 ரூபா ட்ரிப்பு உளுந்துருது. சரி கேட்குறாங்க. ஆமாம் அதான் சொல்கிறேன், நான் ஆட்டோவில் 340 ரூபா இருந்துச்சு, 700 ரூபா கேட்டாங்க. அப்படியா? ஓகே, வெல்கம் டு த கிளப். இல்லை எனக்கு அதே தான் நடந்துச்சு. 384 ரூபா வந்துச்சு. ஸோ 384 ரூபா வந்து ரவுண்டாக 400 ரூபா கொடுத்துருவோம்னு நினச்சேன். எப்பயும் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, எக்ஸ்ட்ரா கேட்பாங்க, நம்ம அப்பயே பேசிடுவோம். அவர் கேட்கல, நான் வந்துடுறேன் ப்ரோன்ட்டார். வந்துட்டு பஸ் ஏற போகணும் இமீடியட்டாக அப்படிங்கிறனால ஏறி உட்கார போகும்போது கொடுக்குறீங்க 550 கொடுத்துருங்க, 600 கொடுத்துருங்கிற மாதிரி கேட்டார். நான் தூக்கி வாரி போட்டுச்சு. அடுத்த கொஞ்ச நேரத்தில் பஸ் ஏறணும், நான் கரெக்டாக டைம் ஃபாலோ பண்ணி போட்டிருக்கேன். இவர் நல்ல இன்னும் ட்ரிக்கியான ஆள் போல. அப்புறம் நான் சொன்னேன், என்ன ப்ரோ இது இவ்வளோ தானே காட்டுது, இல்லை டோல் நீ இப்படியே பண்ணால் டோலை கட் பண்ணிட்டு இறக்கி விட்டுருவேன், டோலில் கூட நான் பே பண்ணிக்கிறேன்னாரு. நான் உடனே ஸ்க்ரீன்ஷாட்டெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். இப்போல்லாம் ஓப்பன் பண்ணி இதுக்கு இவ்வளோ காசு காட்டுது, டோலுக்கு இவ்வளோ காசு காட்டுது, சேர்த்தே அவ்வளோதான் வருது, நான் அதுக்கு மேலே தர்றேன் 400 ரூபான்னு சொல்கிறேன் அப்படின்னு. நீங்கள் கொடுத்தாலும் இறக்கி தான் விட போகிறேன் ப்ரோ, ஆனால் கொடுங்களேன் அப்படின்னாரு. இல்லை எனக்கு புரியல, கொடுத்தாலும் கொடுக்கலன்னா இறக்கி தான் விட போகிறேன், ஆனால் கொடுங்க. இறக்கி விட்டுட்டு நான் உனக்கு மாந்திரிகம் பண்ணுவேன். இல்லை போகிற வழியில் நிப்பாட்டிட்டு போயிட்டாருன்னா நம்ம நிலமை என்ன வருது? அப்புறம் வேறு வழி இல்லாமல் 450 ருபீஸுக்கு கடைசியில், ஏன்னா டைம் இல்லை நமக்கு, அந்த இதை கொடுத்து தான் அந்த இதை முடிக்க வேண்டியது. இதுதான் என்னன்னா, எனக்கு என்ன தோணுதுன்னா, பாவம் ப்ரோ, அவங்களுக்கும் நீட்ஸ் இருக்குது, எனக்கு புரியுது. பட் இது வந்து வழிப்பறி மாதிரி சில சமயங்களில் பிஹேவ் பண்ணுறது பயமாக இருக்கு. இல்லை அவங்க முதல்லயே கால் பண்ணி கேட்குறப்ப கூட ஒரு நியாயமாக இருந்துச்சு. சரி வரமாட்டாங்கன்னா நான் அடுத்ததை பார்த்துருவேன். வந்ததுக்கப்புறம் ஏறி உட்காரும் போது இதை கேட்கறதுங்கிறது தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. எங்களுக்கு வந்து லாஜிக் தெரியுதுங்க, எவ்வளோ அழகாக மேஜிக் பண்ணியிருக்காரு பாருங்க. இல்லை முன்னாடி கேட்குறதும் தப்பு தான், ஏன்னா அப்படியே அதில் அந்த வேலை இல்லை முன்னாடி கேட்குறதுனா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, சரி வச்சிருங்க கட் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு அடுத்த ஆளுக்கு போயிடலாம். ஆனால் இவர் எப்படின்னா நேரில் வந்துட்டு உங்களை வந்து ட்விஸ்ட் பண்ணுறாரு. ஸோ இதனால தான் எனக்கு தோணுதுன்னா ப்ரோ, இப்போ எல்லாருமே வந்து ஒரு பக்கம் இந்த டார்ச்சர்னாலையும் போகிறாங்களான்னு டவுட் இருக்கு. சொசைட்டியில் ஸ்டேட்டஸ்க்காக போகிறாங்கன்றதும் தெரியுது, இப்போ இந்த டார்ச்சர்னாலையும் போகிறாங்கன்றது புரியுது. ஏன்னா இப்போ எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொல்கிறேன், காருக்கு டீசல் போடுறதோ பெட்ரோல் போடுறதோ எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லைன்னு நினைக்கிற நிறைய பேர் ஆக்டிங் டிரைவர் 1000 ரூபாய்க்கு போட்டு வேலையை முடிச்சுட்டு போயிடுறாங்க. சரியா? அப்படி போயிடுறாங்க. அதுக்கு நான் வந்து ஒரு கேபுக்காக வெயிட் பண்ணி அவன் என்னடா நான் உட்காந்து 1000 கதையை பேசி அவங்ககிட்ட வந்து நான் பேரம் பேசுறதுக்குள்ளேயே என் டென்ஷன் ஆகி அங்கேயே ஹார்ட் அட்டாக் வந்து பக்கவாதம் வந்து படுத்துடுறேன், அதுக்கு பேசாமல் நான் காரே வாங்கிடுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு பக்கம் வந்து டீ போர்டு ஓட்டுறவங்களுக்கும் ஒரு மனசாட்சி வேணும். அந்த மாதிரி நாளுங்களையும் பார்த்துருக்கேன். கிரேசி 350 ரூபா 351 ரூபா கட்டுதுங்களா, செம ஃபன்னாக இருக்கும் ப்ரோ. ஜிபே பண்ண முடியும், அந்த மனுஷன் என்னன்னா 9 ரூபா சில்லறை தட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஆளுங்களையும் பார்த்து, அந்த மாதிரி நானும் நிறைய பேரை பார்த்துருக்கேங்க. ரொம்ப நல்ல டிரைவர்ஸ், நம்ம கரெக்டாக வந்த காசுக்கு மேலே 1 ரூபா என்கிட்ட கேட்காத டிரைவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ் தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க, அவங்களால எல்லாருக்கும் பேர் கெட்டு போயிடும். ஆமாம், இதுதான் ப்ராப்ளம். கொஞ்சம் பேர்னால தான். அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் வந்தார் இங்கேருந்து தாம்பரம் டிராப்பு, அவர் வந்து சொல்றாரு, அவர் வந்து ஏதோ கட்சியில வேற இருக்காராம். சரியா? அவர் கட்சியை காரி துப்புறாரு, வேற அவர் இருக்கிற கட்சியே துப்புறாரு. எதுக்குன்னு கேட்டா, முன்னளவுக்கு இல்ல அந்த ஒரு கட்சி கலைநிலை வரைக்கும். இந்த நிலைமையில நம்ம இதை பேச முடியாது, நம்ம இந்த ஓட்டு தானே, அதுக்கப்புறம் பேசுவோம் இதை பத்தி. ஓகே இல்ல, ஆனா பாருங்களேன், இந்த இடத்துல வந்து அப்படி பாலிடிக்ஸ் எல்லாம் பேசுற ஒருத்தர் இறங்கும் போது என்ன அமௌண்ட் அதை மட்டும் தான் போடணும்னு அடம் பிடிக்கிறாரு. ஏன்னு கேட்டா, நான் எவ்வளவு பண்ணியிருக்கேன், எவ்வளவு பேருக்கு ஹெல்ப்லாம் பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த அமௌண்ட் போதும், எனக்கு தெரியும், இதுவே போதும், இதுவே கரெக்ட் அந்த மனுஷன் அப்படி சொல்றாரு. அடுத்து ஒரு கேப் ஏறலான்னு பார்ப்போம், இல்லாட்டி ஆட்டோ ஏறலான்னு பார்ப்போம். காமிச்சது 340, இங்கேருந்து சென்ட்ரல் போறதுக்கு. அவர் கேட்டது 700 ரூபா. எனக்கு இதுதான் 340 எங்க இருக்கு, 700 எங்க இருக்கு? அந்த 700 ரூபாய் நான் தப்பா எடுத்துக்கல, ஓகேயா? அது அவர் சப்போஸ் எனக்கு வந்து நான் புக் பண்றேன், டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே ஒரு 9:30 மணி அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா நியாயம் எப்படி பகல்ல அது பீக் அவர், அந்த மனுஷன் வெறுத்து போயிடுவாருன்னு புரியுது. நான் புக் பண்ணது எப்போ தெரியுமா? காலையில் 5 மணி, ரோடே காலியாக இருக்கும், யாருனாலும் அப்போ ஜாலியாக போகலாம், ரோடே எம்டியாக இருக்கு. இங்கே எங்கே டிராஃபிக் இருக்க போது கரெக்டாக 6 மணிக்கு. அப்போ 700 ரூபா கிட்ட தான் ஹைலைட். அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்தார், ஜம்சுதீன், ஏதோ ஒன்று மேசிவ் மனுஷன், 310 320 தான் காமிச்சிது. அவர் கேட்கல எதுவும், 320 காட்டுது அப்படின்னா நான் வரேன் அப்படின்னு வந்தார். நானே என்ன பண்ணேன்னா 350.
சம்டைம்ஸ் நானும் இந்த மாதிரி தாங்க பண்ணுவேன். ஏன்னா நமக்கே தெரியும் அந்த டைம் ரொம்ப கம்மியாக காட்டுதுன்னு. ஆனால் அவங்க அதுக்கு மேலே கேட்க மாட்டாங்க, நம்ம கொடுத்துட்டு தான் வருவோம். அதையும் வேணான்னு சொன்னது தான் ஜாஸ்தி நிறைய பேர். சீரியஸா அந்த மாதிரிலாம் இருக்காங்க. இதில் அந்த மனுஷங்கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அந்த 350 நாங்களாக கொடுத்தோம்ல, அது என்னாச்சுன்னா ஜிபே பண்ணிட்டுமான்னு யோசித்தேன். சரி பார்த்தா கையில் கேஷாக கொடுத்தா சந்தோஷம், அந்த மாதிரி ஒரு வார்த்தை ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாரு. அதனால் ஒரு 350 கேஷாக கொடுத்தோம். இதுதான் இப்போ சொல்கிறேன்ல, இந்த 4 வீலர் வாங்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் சொசைட்டி அந்த ஸ்டேட்டஸ் வாங்குறாங்கன்றது விடுங்க, இந்த டார்ச்சர்னாலையும் வாங்குறாங்க. அதுக்காகலாம் நம்ம வாங்கிடாதீங்க, வாழ்க்கை வெறுத்துருவீங்க தெரியாமல் வாங்கினீங்கன்னா. ஏன்னா நம்ம இப்போ சொன்ன மாதிரி தான் ப்ரோ, செலவு வந்து நீங்கள் தொட்டதுக்கெல்லாம் வருங்க, அதுக்கெல்லாம் ரெடியாக இருந்துக்கங்க. எங்கள் சம்பளத்தில் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். சர்வீஸ் பண்ண கொடுத்துருந்தாரு, வெள்ளை பெயிண்ட் எக்ஸ்ட்ரா அடிச்சு அனுப்பியிருக்காங்க. அதுவும் நிறைய அடிச்சிருந்தா பரவாயில்ல, அப்படியே மேலாப்புல அப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அதாவது இந்த 101 டால்மேஷன் ஒரு படம் டப்பிங் பண்ணி எல்லாம் போடுவாங்க. நாய் மேல வந்து கருப்பு பெயிண்ட் தெளிச்ச மாதிரி இப்படி இருக்கும், இல்ல வெள்ளை பெயிண்ட் தெளிச்ச மாதிரி இருக்கும். ஆமா, அந்த மாதிரி என் கார்ல சிவப்பு கலர் கார்ல வெள்ளை பெயிண்ட் தெளிச்சு வச்சிருக்காங்க. ஆமா, அதுக்காகலாம் சண்டை போட்டு பேசி அப்புறம் போட்டோஸ் அனுப்பி நான் சரி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. நான் அடுத்த கார் எடுத்துட்டு போறப்ப எப்போ வந்தாலும் சரி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. மெயில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய இதெல்லாம் பண்ணி. இத்தனைக்கும் எங்க ஆள் வந்து ரத்தன் டாட்டான்ற அந்த ஒரு மனுஷனை நம்பி, சரியா, அந்த மனுஷன் மேல இருக்க மரியாதைக்காக வாங்கியிருக்காரு. ஆனா இப்ப இருக்கிறவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்களா, எனக்கு இந்த பயம் தான் எல்லா இடத்துலயும் இருக்கு. உண்மை. ஒருத்தர் வந்து ஆரம்பர் ஒரு லெகசி, இப்போ எக்ஸாம்பிள் சொன்னா சிம்பிள் மேட்ருங்க, காராசாவும் காரா பூந்தியும் போடுற கடையனே வைங்க. எங்க அப்பா வந்து எப்பயுமே தென்காசியில் ஒரு கடையை வாங்குவாங்க. அந்த கடையில் இப்போலாம் வாங்க போனால் பொருளே இருக்கிறது இல்லை. ஏன்னு பார்த்தா அந்த ஓனர் இறந்துட்டாங்க, அவங்க பசங்க தான் இப்போ அதை பார்த்துக்கிறாங்க. ஸோ அந்த ஓனர் இருக்கும்போது அந்த கடையில் ஒரு தெய்வீக கலை இருக்குமா, போனாலே சும்மா சுட்ட சுட பொருளை பறக்கும். உள்ளே போயிட்டு நம்ம ஒரு பொருள் கேட்குறோம் அப்படின்னா கண்ணு முன்னாடி காலியாகிட்டு இருக்கோம், அடுத்து டப்பு நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வருவாங்களாம், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். இப்போ அந்த பொருளை கேட்டால் தெரியுமா, இது போடல, இது போடலையா, அங்க அதுதான் ஸ்பெஷல்னு வாங்குவாங்களா. மசாலா கடலை இருக்குல்ல ப்ரோ, வேர்க்கடலை. இப்போ நம்ம ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா சிவப்பு பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க, எதுக்கு அடிச்சாங்கன்னே தெரியாது. அதெல்லாம் அடிச்சிருக்கவே மாட்டாரு, லைட் ப்ரௌன் மாதிரி இருக்கும் அந்த இது ஊர்ல உள்ளதெல்லாம். ஸோ அப்போ என்ன இது, அது கூட என்ன பண்ணிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாமே போட்டிருப்பாரு அவரு. அது ஒரு மிக்ஸ்டாக செமையா இருக்கும், இது கூட வேர்க்கடலை கூட. ஸோ அப்போ நம்ம எடுத்து வாயில போட்டிங்கன்னா கூடவே உங்களுக்கு வெங்காயம் போகும், சின்ன வெங்காயம் எல்லாமே போகும். ஒரு டேஸ்ட்டே வேற லெவலில் இருக்கும். அண்ட் பாடி இல்னஸ் ஃபீலே வராது. அது கொஞ்சம் ஹெவியான ஒரு ஐட்டம் தான் வேர்க்கடலை. ப்ளஸ் இன்னுமே சில கடைகள் ஒரு ஊருக்கு இருக்கு ப்ரோ. ஊருக்கு நம்ம ஊர்ல ஒரு கடை இருக்கு, அப்படியே சுட சுட கிடைக்கும், செம்மையா இருக்கா. இப்போ ஹைலைட் என்னன்னா, அந்த மாதிரி அந்த மனுஷன் இருந்தார் இல்லையா, அவருக்கு வயசு 70க்கு மேல இருந்திருக்கும், அவர் பார்த்துக்கிட்டாரு. இப்போ அவருக்கு அடுத்த லெகசி பாருங்க, கடை வந்து எம்டியா இருக்குன்றாங்க அப்பா போயிட்டு. அதே தான் இப்போ நான் டாட்டாலையும் டவுட்டா இருக்கு எனக்கு. நான் என்னதான் வச்சிருந்தாலும் நான் நிறைய தடவை கழுவி தான் ஊத்திருக்கேன். என்கிட்டயே ஒரு ஆள் கேட்டாங்கன்னா நான் அடுத்த ஆளுக்கு சொல்றப்போ இதெல்லாம் இருக்கு, யோசிச்சு வாங்குங்கன்னு தான் சொல்லுவேன். டாட்டாவுக்கு பஞ்சுன்னு ஒரு மாடல் இருக்குல்ல, அதுக்கு ஒரு வீடியோ போட்டுருந்தாங்க பாருங்க. என்னன்னா காரை வச்சு லாரியை இடிச்சுட்டு பேர்ல பஞ்சுன்னு இருந்தா போதாதா, போய் 4 பேர் பஞ்ச் பண்ண வேணாமா டேய், எதுக்கு? அது நம்ம ஆளுங்க அந்த ஃபேன் பாய்ஸ் எல்லாத்துக்குமே ஃபேன் பாய்ஸ் இருப்பானுங்கல்ல, டாட்டாக்கும் மஹிந்திராக்கும் அதிகமாவே இருப்பானுங்க. வாடா சண்டைக்கு நம்ம ஊரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி பிராண்டும் பிஹேவ் பண்ணணும். பசங்க பாவம் முறுக்கேற இப்படி சுத்திட்டு இருந்தா எவனா வந்து அடிச்சு படுக்க வச்சுட்டானு வைங்க, அந்த அளவுக்குலாம் அங்கே ஒன்றுத்தையும் காணும், ஓடி போயிடுறான்ட்டானுங்கன்னா அவ்வளோதான். பில் குவாலிட்டி இருக்குது. இப்போ நிறைய இன்ஜின்ஸ் புதுசாக கொண்டு வந்துட்டாங்க. அந்த கர்வ் வந்ததுலேருந்து அதான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரி பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்போ ஃபுல்லாக சரியாகுதோ ஹோப்ஃபுல்லி வெயிட் பண்ணுவோம், நம்பிக்கையோட காத்திருந்தாங்க. ஐடி கைஸ் எல்லாருமே கார் புல்லிங் பண்ணுங்கப்பா, அதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்குள்ள யாரையாவது ஹெல்ப் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஆனால் நிஜத்தில் சொல்கிறேன், கார் வாங்குறது வந்து நல்லதுதான், உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு தடுக்க விரும்பல. தெரிஞ்சுட்டு வாங்கினது தான். காஸ்ட் இன்வால்வ்டு வந்து எங்கேயோ போகுது. அதாவது சின்ன காராக இருந்தாலும் அது உங்களுக்கு நீடு இருக்குன்னா தெரிஞ்சுட்டு வாங்குங்க. ஐயோ பெரிய கார் வாங்கினா தான் மரியாதை வாங்க. சின்ன கார் நீடு இருந்ததுன்னா சின்ன கார் வாங்கினா போதும், பெரிய கார் தான் வாங்கணும். ஒரு ஆள் 4 பேர் உங்கள் ஃபேமிலிலேயே அதிகபட்சம் 4 பேர் தான். எப்போ 2 பேர் தான் வெளியே போக போகிறீங்க. வருஷத்தில் ஒரு தடவை வெளியே போகிறதுக்காக 7 சீட்டரை வாங்காதீங்க. சின்ன கார் வாங்கிக்கோங்க, 5 பேர் போகிற கார் வாங்கிக்கோங்க. அந்த ஒரு நாளைக்கு 7 பேர் போகிற காரை வாடகைக்கு எடுத்துக்கோங்க. அதுதான் புத்திசாலித்தனம். 7 பேர் ஒரு நாள் போகிறதுக்காக காரை வாங்கி சும்மா நிப்பாட்டினா மற்ற எல்லா நாளும் 7 பேர் போகிற காரில் 2 பேர் போனால் காஸ்ட் எங்கே போகுதுன்னு யோசிக்கோங்க. இன்ஜின் சைஸை யோசிச்சுக்கோங்க, பெட்ரோல் எவ்வளோ போடணும். இது லெகசினால இப்போ எங்கள் வீட்டில் நிற்கிறது லெகசிக்காக நிற்கிதுங்க. இதில் ஃபேக்ட் என்னன்னா, பார்க்குற எல்லாரும் ஃபர்ஸ்ட் எங்கள் கிட்ட கேட்கறது எப்படி தெரியுமா இருக்கு, எப்போ விற்க போறீங்கன்னு கேட்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேணுமா, அது இன்னும் ஓடும், நம்ம எதுக்கு, அது டொயோட்டா, அது ஓடிட்டு தான் இருக்கு. ஹைலைட் என்னன்னா, எல்லாருக்கும் என்னன்னா அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கான் குவாலிஸ், அதனால எல்லாரும் கேட்கறது ஃபர்ஸ்ட் தலைவர் வச்சிருக்காரு அவ்வளோதான். அது வந்து நிஜமா பார்க்குற எல்லாரும் அதான் சொல்றாங்க. கார் ஃபேன்ஸ் நான் மீட் பண்ணும்போது எல்லாருமே வீட்டுக்கு வந்தாங்கன்னு வைங்க, ஃபர்ஸ்ட் வார்த்தையே ப்ரோ இதை கொடுத்தா என்கிட்ட தான் கொடுக்கணும். ஏன்னா அந்த வண்டிக்கு ஒரு வேல்யூ இருக்கு.
அந்த மாதிரி ஒரு பிராண்டுக்கும் ஒரு வண்டி இருக்குங்க. அது மாதிரி டொயோட்டால எல்லா வண்டியுமே அந்த இடத்துக்கு வந்துடும். ஹோண்டால முக்கால்வாசி அந்த இடத்த பிடிச்சிரும். அந்த மாதிரி ஒரு பிராண்டுக்கு இருக்கு. இப்போ அதான் ப்ரோ இந்த லிஸ்ட்ல வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரியான கார்ல இன்னொன்று என்னன்னா எஸ்யூவி கைண்ட் ஆஃப் கார்ஸ்ல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, பேனட்டும் கீழே கொஞ்சம் ரோடு நல்லாவே தெரியும். ஒரு வகையில் அது ஒரு அட்வான்டேஜ் ஓட்டும் போது இருக்கும். அப்படியே ஆமா, அது வந்து நிஜமாவே ஒரு பெரிய மாதிரி சொன்னா ஹோண்டா எலிவேட் இப்ப பாத்துருப்பீங்க. அந்த வண்டி ஓட்டுனவங்களுக்கு தெரியும். நிஜமா அது ரொம்ப நல்லதுங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. நீங்க ஓட்டும் போது உங்களுக்கு புரியும். நம்ம வந்து எங்கேயுமே இடிக்காம ஓட்ட முடியும் நல்லாவே. நான்லாம் அவ்வளோ க்ளோஸா ஒரு ஸ்ப்ளெண்டர் சைட்ல வேணா பார்க் பண்ணிருக்கான், லூஸ் மாதிரி பண்ணியிருந்தாலும் அவனை தட்டாம கொண்டு போக முடியும். சூப்பரா ஓட்டலாம், செமையா பழகிடும். ஆனா க்ரூஸ் ஓட்டினேன் ஒரு தடவை, செவர்லெட் க்ரூஸ் டீசல் ராக்கெட் 2 லிட்டர் இன்ஜின். எப்படி தெரியுமா இருந்தது எனக்கு? அட யாரா இது தெரியல. எதுவும் முன்னாடி 2 பேரு உட்காந்துடலாம், ஆனா அந்த வண்டியில பின்னாடி நீங்க உட்கார முடியாது, கால் இடிக்கும். அதோட கொடுமை என்னன்னா டிரைவர் இப்படி இருந்தேன் ப்ரோ, ஸ்டியரிங் இங்க இருக்கு, நான் என்ன F1 ரேசராடா, வெளியில எதுவுமே தெரியாது. ஏன்னா என் ஃப்ரெண்டு கிட்ட அந்த கார் இருந்துச்சு, அந்த கார்ல அடிக்கடி டிராவல் பண்ணியிருக்கோம். அதனாலதான் சொல்றேன் அவ்வளவு கிளியரா. அந்த கார் வந்து பவர் கண்ணா பின்னாடி செம்ம காரு. பிரச்சனை பவர் சும்மா பிரிச்சுக்கிட்டு நீங்க ஹைவேஸ்ல போறீங்கன்னு வைங்க ப்ரோ, உங்களுக்கு சூப்பரா இருக்கும். என் மாமா பையன்லாம் என்ன பண்ணிட்டான், இதை எடுத்துட்டு ஒரு தடவை போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட செம ஆக்சிடென்ட், ஓல்லாம் பறந்துச்சுன்னு ஒரு தடவை சொல்லியிருப்பேன். ஆக்சிடென்ட் ஆகி ஏதோ தாத்தா யாரோ குறுக்கு வந்தாருன்னு போய் இடிச்சு அந்த போல் எல்லாம் பறந்துருச்சு, வண்டியை ஸ்கிட் ஆயிடும்ல, ட்ராக் மாத்தினா போதும் ஸ்பீட்ல போயிட்டு. ஏன்னா அந்த ஸ்பீட்ல ஒரு சின்ன இருந்தாலும் என்னாச்சுன்னா ஃப்ரண்ட் இன்ஜின் அந்த ஏரியா இருக்குல்ல, அது தனியா கலந்து போயிடுச்சு. பேக் டிக்கி பார்ட்டு க்ரஷ் ஆயிடுச்சு. நடுவில் இருக்கிறது அப்படியே சேஃபா இருக்கு. 4 பேருக்கும் ஒரு ஸ்கிராச் கூட இல்லை. ஏன்னா அந்த வண்டி அப்படிங்க ஓகேயா. ஆனா ஹைலைட் என்னன்னா, அது அதே மாடல் அதே ஒயிட்டு நான் நம்ம ஏரியாவில் ஓட்ட ட்ரை பண்றேன், பொறுமையை இழந்து விட்டேன். ஏன்னா நான் உள்ள இருக்கேன், சைட்ல எங்க தட்டுன்னு தெரியல, ஃப்ரண்ட் பேனர் கொஞ்சம் பெருசா இருக்கும். தலைவர் வந்து ஓட்டின வண்டி என்னது, இதுக்கு முன்னாடி ஓட்டின வண்டி தான் இப்ப இவருக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்குது. இதுவே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், i20 இல்லை என் வண்டியை எடுத்துக்கங்களேன். லாஸ்ட் டைம் ஒரு ஓட்டினீங்கல்ல, எப்படி இருந்துச்சு? முன்னாடி பாடம் தெரிஞ்சா தெரியாது. ஆனால் இவருது பரவாயில்லைங்க சீரியஸா. நான் அந்த க்ரூஸ் ஓட்டிட்டு மறக்கவே முடியாது. நான் எங்க இருந்தேன்னா, நான் ஏன்டா பள்ளத்தில் இருக்கேன்னு கேட்டுட்டு இருந்தேன் ரொம்ப நேரமா. அப்படிதான் அது இருக்கும் அப்படிங்கிறான். ஆனால் என் வண்டி அப்படிதான் இருந்துச்சு. உங்களுக்கு பரவாயில்ல ப்ரோ, உங்களதுல கூட என்னாச்சுன்னா ஃப்ரண்ட் பேனட் கொஞ்சமா தெரிஞ்சிருச்சு, அதுல அப்படி ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு இருக்கு. அப்படின்னா கிளாஸுக்கு அடுத்து நான் நேரம் உலகத்தை தான் பாக்குறேன். அதுவும் அந்த பானட் வந்து நல்லா பெருசாகவும் இருக்கும் அந்த செக்மெண்ட்ல. ஏன்னா இப்போ அந்த கார் இல்ல, அதை டிஸ்கண்டினியூ பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, கம்பெனி இந்தியா விட்டு போயாச்சு. அது ஒரு நல்ல காருங்க. மைலேஜ் ஆனா என் ஃப்ரெண்டுக்கு ஓப்பனா சொல்றேன் 8 to 9 சிங்கிள் டிஜிட் தான். ஆமா இவனுக்கு வந்து 10 11 வந்துச்சு. ஆனா அவ்வளவுதான் வரும் டீசல். அந்த இன்ஜினுக்கு அவ்வளவுதான். ஆனா அதே தான் இதுலயும் வரும், குவாலிஸ்லயும் அவ்வளவுதான் வரும். ஏன்னா வண்டி வெயிட் அதிகம், இது சட்டி. அதான் டீசல் ராக்கெட்டுன்னு போட்டு பாருங்க, செவர்லெட் க்ரூஸ் டீசல் ராக்கெட்டுன்னு ஃபுல் ஹிஸ்ட்ரி வரும். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுப்பீங்க அது எவ்வளோ லெகசியான வண்டின்ட்டு. அப்படியே அந்த லெகசியிலேருந்து நம்ம கார் ஹெச்பி ரிலீஸ் பண்ணியிருக்க நம்ம டேட்டா BMW பார்த்தா 2000 இப்போ 1400 போயிருக்கான் இந்த 3 மாசத்துல. ஓகே, யாராவது ஒருத்தராவது இன்க்ரீஸ் ஆயிருக்காங்களா? ஆனா நியூ இயர் அப்போ எல்லாரும் வாங்கிடுறாங்க ப்ரோ, புது இயர். ஜனவரியில வந்து எல்லா காருமே இன்க்ரீஸ் ஆச்சு. நம்ம அந்த நார்மல் கார்ஸ் இல்லைங்க, காரே லக்ஸரி தான். ஜஸ்ட் இதை கம்பேர் பண்ணுறதுனால லக்ஸரி சொல்கிறோம், தப்பா நினச்சிக்காதீங்க. ஸோ நம்ம லக்ஸரி கார்ஸும் இன்க்ரீஸ் ஆன மாதிரி அந்த கார் இன்க்ரீஸ் ஆச்சு. மாருதி சுசுகி பற்றி பேசும்போது நான் ஃபெராரியை பற்றி பேச முடியும், என்னையா இதெல்லாம் மனசாட்சியே இல்லாம. ஆனால் ஃபெராரி போன தடவை பேசுறேன், மெக்லாரன்ல கூட 2 கார் வந்துட்டு பிப்ரவரியில் 0 ஆயிடுச்சு. அப்புறம் மார்ச்ல யாரோ ஒரு ஆள் வாங்கிட்டாங்கல்ல. எப்படி ஐயா அதுல மினிமம் ரேட் அப்போ நாங்கள் பார்த்தோம் எவ்வளோ கோடின்னு இருந்தது. இந்த பாருங்க, என்னால் எனக்கு புரியல இதெல்லாம் வந்து என்ன சொல்றதுன்னு புரியல. நம்ம லாஸ்ட்ல இருந்து வேணா போவோம். இந்த தடவை ஃபெராரி மொத்தம் 4 கார் வித்துருக்கு. ஓகே, இந்த போன தடவை 2 காரு, இப்போ போன மாசம் 2 காரு, இந்த மாசம் 4 காரு. பென்ட்லி போன மாசம் 6 காரு, இந்த மாசம் 3 காரு தான் வித்துருக்கு, குறைஞ்சிருக்கு. மசராட்டி போன தடவை 1, இப்போ 4. லாம்போகினி போன மாசம் 4. நிறைய பேர் வாங்குறாங்களா ப்ரோ? எனக்கு தெரிஞ்சு இந்த காரெல்லாம் அந்த ஸ்பெசிஃபிக்கா சில சிட்டிஸ் இருக்குல்ல, அந்த சிட்டிஸ்ல தான் வாங்குவாங்க. அதான் நான் தான் சொன்னேனே உங்களுக்கு, குருகிராம்ல போயிட்டு எங்க திரும்பினாலும் நைட்டு அவனோட பைக்ல சைலன்சர் மாத்தி ஓட்டுறாங்கன்னு பார்த்தா லாம்போகினி எடுத்து போய். இனிமேல் வேணா அதையும் செக் பண்ண பாக்குறேன் நான், எந்த ஸ்டேட்ல எந்த கார் அதிகமாக வாங்கியிருக்காங்கிற டேட்டா வேணா அடுத்து எடுத்துட்டு வர ட்ரை பண்றேன். அதான் என்ன உங்களுக்கு என்ன வரும் தெரியுமா, ஹரியானா ஊபி டெல்லி டாப்ல இருக்கும், அப்புறம் டைரக்டா கீழே வரும் மும்பை பெங்களூர்னு வரும். டெல்லி தான் ப்ரோ வருவாங்க. கிரேசி ப்ரோ. டேய் என்னடா இது, சின்ன பசங்க ப்ரோ இத்தனைக்கு ஓட்டுறதெல்லாம், காசு அவ்வளோ இருக்கு, என்ன பண்றது. அப்புறம் லாம்போகினி போன இதுல 4, இப்போ 5. அவுடி வந்து 12 போன மாசம், இந்த மாசம் 14 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போர்ஷா 38 போன மாசம், இப்போ 41 பாருங்க. அப்புறம் வால்வோ 133 போன மாசம், இந்த மாசம் 118. அப்புறம் நம்ம டாட்டாவோட
பிராண்ட் வந்துருச்சு. ஜாகுவார் லேண்ட் ரோவர் 525 போன மாதம், இப்போ 414. நல்ல நம்பர்ஸ் தான் உங்களுக்கு. மெர்சிடிஸ் 1341 போன மாதம், இப்போ அதாவது மார்ச்சில் 1230. இது ஏப்ரல்னால இந்த வந்து நினச்சிக்காதீங்க, நமக்கு இந்த டேட்டா இனிமேல் தான் வரும். அப்புறம் வந்து BMW வழக்கம் போல் ஆல்வேஸ் நம்பர் 1 பொசிஷன். இங்கே மாதிரி அங்கே வந்து பிஎம்டபிள்யூக்கு மெர்சிடிஸ்க்கு தான் மாறி மாறி சண்டை நடக்கும். அதில் வந்து BMW 1273, இப்போ 1434. ஸோ நல்ல நம்பர்ஸ் பார்த்துருக்காங்க லக்ஸரி கார் செக்மெண்ட்டுமே. இது வந்து ரொம்ப மோசமான இதெல்லாம் கிடையாது. அது மாதிரி நம்ம லோக்கல் நியூஸ் வருவோமா? நம்ம எம்ஜி மெஜஸ்டர், நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தேன் ப்ரோ, பார்த்தீங்களா? ட்ரெயின் கின்னஸ் ரெக்கார்ட் நாங்கள் வாங்கிட்டோம், எம்ஜி மெஜஸ்டர் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது கின்னஸ் ரெக்கார்டோட. ஒரு நிமிஷம் உடனே நான் ட்ரெயின்ல எடுக்க போறது இல்லடா, எனக்கு நல்லா ஓடுனீங்கன்னா சரிடா. அது வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்களோட காரோட பொட்டன்ஷியலை காட்ட ட்ரை பண்றாங்க. ஏன்னா இவனுக்கு காம்படிஷன்ல யார் இருக்கான்னு பார்த்தா நம்ம ஹேரியர் வந்து இதே மாதிரி ஒரு வீடியோ போட்டான். கேரளாலேயே அங்கேயோ மலையில ஏறிச்சு, இத்தனை டிகிரி ஸ்டீப்ல என்னால் ஏற முடிஞ்சுன்னு சொல்லி ஏன் புஷ் என்ன என்னோட கேப்பபிலிட்டி என்னங்கிறத அவன் ஷோ பண்ணிட்டான். அந்த மாதிரி மகேந்திரா வந்து நம்ம ரேஸ் ட்ராக்ல அந்த கார்ஸ் போகிறப்போ அதை மானிட்டர் பண்ணுறதுக்கான காரை என் கார் போகுதுன்னா அப்போ என் கார் எவ்வளோ கேப்பபிள் அந்த மாதிரி ப்ரூவ் பண்ணுறான். ஒருவரில் அது மாதிரி இவன் என்கிட்ட இருக்குடா காரு அப்படிங்கிற மாதிரி மெஜஸ்டர் இந்தியாவில் அன்வீல் பண்ணாங்கல்ல. ஸோ இனிமேல் அது சேலுக்கு வரும். ஸோ அதை வாங்குவாங்க. ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி ட்ரெயின் இழுக்கிறது, கப்பலை உடைக்கிறதுலாம் இந்த ஃபோர்டு தான் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கேற்ற மாதிரி வச்சிருக்காங்க. அவனோட பிக்கப் ட்ரக்கை போட்டு வச்சு இழுத்துக்கிட்டு இருப்பான் எதையாவது போட்டு. கரெக்ட். எம்ஜி க்ளோஸ்டர்னு ஒரு கார் இருந்ததுல இதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட, அதாவது அந்த காரோட அடுத்த வருஷம் தான் எம்ஜி மெஜஸ்டர். ஸோ அந்த கார் தான் இப்போ வரப்போகுது. இதில் ஹைலைட் என்னன்னா, ஸ்கார்பியோ என்ன வந்தப்போ இந்தியாவில் பிக் டேடி ஆஃப் எஸ்யூவி அப்படின்னு தான் அதை ஆடே போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த ஸ்கார்பியோவே சின்னதாக தெரியும் எம்ஜி க்ளோஸ்டர் கிட்ட இருந்தா. இது எப்படி இருக்கும்? இது வந்து அதை விட பெரிய சைஸ்ன்றாங்க. ஏன்னா அந்த ரெண்டு காரையும் நான் பார்த்துருக்கேன் பக்கத்தில். எங்கே வச்சுன்னா மஹிந்திரா சிட்டியில் இல்லை, இந்த ட்ரெயின் இன்ஜின் பக்கத்தில் பார்த்தாலே புரியுது ப்ரோ. முன்னாடி வந்து ஸ்கார்பியோ என்ன நிற்கிது, ஏன் நேரமானு தெரில. முன்னாடி ஸ்கார்பியோ என்ன நிற்கிது, பின்னாடி எம்ஜி க்ளோஸ்டர் நிற்கிது. அப்போ தான் ரெண்டுக்கு வித்தியாசத்தை பார்த்தேன், என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்ட்டு. அது ஏன் சொல்கிறோம், இவ்வளோ பெரிய வண்டிக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரோட்டில் பார்க்கிங்லாம் செட் ஆகாது. செட் ஆகாது. நம்ம ஊர் பார்க்கிங்க்கு வாய்ப்பே கிடையாது. எப்படி இருக்குன்னா, எனக்கு வந்து ஹைவேல எடுத்துகிட்டு போனோமா பாஷாவோட ஃபோர்ஸ் வண்டி மாதிரி இருக்கு. பாஷா பாரு ரைட்டு. அப்புறம் போன தடவை நம்ம ஸ்கோடா வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணிதாங்கன்னு பேசியிருப்பாங்க, ஸ்கோடா குஷாக்கு. அது மாதிரி விடபிள்யூல தைகூனோட அடுத்த ஃபேஸ் லிஃப்ட் வந்துருச்சு. ஸோ ப்ரைஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 10.99 lakhs, அதான் 11 லட்சத்துலேருந்து. இது வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வித்தவுட் ஜிஎஸ்டி அண்ட் ஆல் தோஸ்ல. அதாவது இது வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ், இதுலேயே ஜிஎஸ்டி கம்பெனிக்கு வந்துடும். இதுக்கப்புறம் மற்ற இதுக்கெல்லாம் சேர்த்து அதர்க்கு சார்ஜஸ் வரும். ஆனால் நல்ல ப்ரைஸு 10.99ங்கிறது இவங்க அப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் நல்ல ப்ரைஸ் தான். 1 liter TSI மேனுவல் இன்ஜினுக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது நாட் பேட் ப்ரோ. இவங்க கொடுத்துருக்க அப்டேட்டுக்கு இவங்களோட இன்ஜினுக்கு ஒரு ஜெர்மன் பிராண்டுக்கு 10.99ங்கிறது வேல்யூ ஃபார் மணி. ஆமாம், அந்த MT அதெல்லாம் என்னது ப்ரோ? மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ப்ரோ. அப்போது ATனா ஆட்டோமேட்டிக்காக, GTனா GT வந்து GT வேரியன்ட். அதில் அந்த ஜிடிங்கிறது அவங்களோட ஸ்போர்ட்ஸ்ல இருக்கும், ஹை வேரியன்ட். ஏன்னா போலோ ஜிடியில் வந்து அந்த ஸ்போர்ட் மோட் வந்து வேற லெவலில் இருக்கும். ஆமாம். ஸோ இதில் மேனுவல் டிரான்ஸ்மிஷன், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். ஆட்டோமேட்டிக்கில் வந்து இவங்க டார்க் கன்வெர்ட்டர், அந்த பழைய டிஎஸ்ஜி அந்த காம்பினேஷன்லாம் கொண்டு வருவாங்க. ஸோ அதோட காம்பினேஷன் தான் இதெல்லாம். ஜிடிங்கிறது அவங்களோட டாப் ஆஃப் த லைனு. ஸோ அதில் வந்து 1.5 liter அவங்களோட பெட்ரோல் இன்ஜின் வரும். இருக்கிறதுலையே இப்போ இங்கே இருக்கிறதுலையே 1.5 மோஸ்ட் பவர்ஃபுல் இன்ஜின் வந்து இவங்களோடதும் நம்ம ஹூண்டாயோட தான். ஹூண்டாய் வெர்னால இருக்கும் அந்த இன்ஜின் 1.5. அவங்க அந்த பவர் ரேஷியோவில் பார்த்தா இது ரெண்டு தான் போட்டி போடும். ஆனால் சேசிஸ் இதிலெல்லாம் நீங்கள் மேட்ச் பண்ணிங்கன்னா ஹூண்டாயோட இது எப்போயுமே மேலே தான் இருக்கும். இது வேணால் ஹூண்டாய் வெர்னால இப்போ பிடிக்க வந்துட்டாங்க. ஏன்னா இப்போ அதுலேயும் ஃபேஸ் லிஃப்ட் விட்டாங்கல்ல, அதோட சேசிஸ் நல்லா இருக்குங்கிற மாதிரி நான் நிறையா பார்த்தேன். ஓகே. ஸோ கம்பேரிசன் பண்ணால் ஜெர்மன் ஆல்வேஸ் இந்த டிரைவிங் செக்மெண்ட்டில் ஒரு பெஞ்ச் மார்க்கு. ஸோ இதுதான் அந்த பழைய காரு, இதுதான் இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்க மாடல். இப்படி இருந்த கார் வந்து இப்படி மாறிடுச்சு. எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன். இன்னும் நல்லா இருக்குது பார்க்குறது. எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற கார் சூப்பராக இருக்குங்க. அந்த ஸ்கோடா மாதிரி நான் இப்போ கூட சொன்னேன்ல ப்ரோ, ராயல் என்ஃபீல்டில் வந்து 2.79 lakhsக்கு பைக். அதான் இது ஃப்ளியா C6 அப்படிங்கிற மாதிரி இந்த மாடலு. 1.99க்கு அந்த பேட்டரி ப்ரோக்ராம் இருந்துச்சு காரில் எல்லாம், அந்த மாதிரி ப்ரோக்ராமில் இவங்க இந்த வண்டி கொடுக்க போகிறாங்க. அப்புறம் நம்ம வின்ஃபாஸ்ட், லாங் பேக் வந்த நியூஸ் தான், இப்போ தான் ஆடெல்லாம் அதிகமாக பார்க்குறேன். வின்ஃபாஸ்ட்டில் வந்து நம்ம VF6ன்னு இவங்க வந்து ஏன்னா வியட்நாம் பேஸ்டு பிராண்டு. ஈவியில் வந்து இந்தியாவில் இங்கே தான் பிளான்ட் போட்டு, தமிழ்நாட்டில் தூத்துக்குடி சைடு இங்கே பிளான்ட் போட்டு கார் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதில் வந்து பாரத் அண்ட் கேப்பில் வந்து 5 ஸ்டார்
ரேட்டிங் வந்து ஜான்ல வாங்கினாங்க. ஆனால் அந்த இது வெளியே அப்போ விளம்பரம் பண்ண மாதிரி தெரில. ஆனால் இப்போ என்னன்னா எதை திறந்தாலும் யூடியூப்பை திறந்தாலும் வின்ஃபாஸ்ட் 5 ஸ்டார் இதை பாருங்கன்னு சொல்லி அப்போ வாங்கினதுக்கு இப்போ போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஏய் இது நீ வரும்போது அப்போ அடிச்சே பெல்லு அது இப்போ தான் அடிக்குதுன்னு ஒரு ஜோக் வரும்ல சந்தான படத்தில் சேட்டையா, அந்த மாதிரி இருக்குது. ஏன்டா இப்போ விளம்பரம் போட்டுக்கிட்டு இருக்கேன். பட் எனிவே ஓகே, ஒரு ஆப்ஷன் வந்து இப்போ நம்ம ஈவியில் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான். அப்புறம் வந்து போகிறோங்க காருக்கு வரும் பாருங்க. இது வந்து அந்த டைகூன் அந்த எம்ஜி மெஜஸ்டர் வந்து பிப்ரவரியில் அன்வீல் பண்ணாங்கல்ல ப்ரோ. ஸோ அது வந்து வரப்போகுது மே 2026 டெலிவரிஸ். ஸோ இப்போ வருஷம் இனிமேல் ரோட்டில் வந்து இந்த பெரிய ஜெய்ஜாண்டிக்காக சுத்தம். மே 2026 அப்புறம் டெலிவரி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ பார்க்கலாம் என்ன எப்படி நடக்க போகுதுன்னு. அப்புறம் வந்து லாஸ்ட் டைம் கூட இந்த நிசானில் வந்து டெக்டான் ஒரு கார் எப்படி ரெனோவில் டஸ்டர் வருது, டஸ்டரோட நிசான் வெர்ஷன் வரும். ஆமாம், டஸ்டர் என்ன தான் ப்ரோ ஆச்சு, இம்பாக்ட் இருக்கா இல்லையா? இம்பாக்ட் இருக்குது ப்ரோ, அது இப்போ தானே வந்திருக்கு. ஸோ இனிமேல் டெலிவரிஸ் வரும். ஸோ பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் 3 நாள் முன்னாடி தாம்பரத்தில் ஒரு டஸ்டர் பார்த்தேன், வீடியோ எடுக்க ட்ரை பண்ணேன். ஆனால் செம்ம டிராஃபிக், என்னால் பைக் ஓட்டிட்டு ஒரு கையில் வீடியோ எடுக்க முடியாதுங்கனால எடுக்க முடியல. பக்கத்துல இருந்து பாக்குறப்போ கார் நல்லா இருக்குங்க. பக்கத்துல ரெனால்ட் ஷோரூம்ல இருக்கு, கார் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு வெளிய இருந்து பாக்குறதுக்கு. இனிமேல் நான் ஓட்டி பாக்குறது தான் எனக்கு இன்னும் சான்ஸ் கிடைக்கல. நெக்ஸ்ட் டைம் அதையும் ஓட்டி பார்க்க சான்ஸ் கிடைச்சா நான் அந்த டிரைவிங் வீடியோ வேணா எடுத்துட்டு வரேன். எப்படி இருக்கு ஓட்டும் போது அந்த ஃபீல் நமக்கு வரும்ல, எப்படி இருக்கு. நான் பழைய டஸ்டர் மாதிரி இருக்கான்ட்டு, நான் பழைய டஸ்டர் ஓட்டினவங்களுக்கு தெரியும் அந்த ஃபீல் எப்படி இருக்குன்ட்டு. பழைய டஸ்டரே நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பர் வண்டின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த மாதிரி இப்போ எதிர்பார்த்துறாதீங்க, இது அது கிடையாது. அந்த பேர்ல இருக்கிற ஒரு கார், ஆனால் அதை இப்போ இருக்கிற காம்படிஷனுக்கு எப்படி இருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா பழைய டஸ்ட்டை கூட கம்பேரே பண்ணிடாதீங்க, அது வேற இது வேற. பழைய டஸ்டர் வந்து 2015 அந்த ஃப்ளட்டில் கூட அதை ஓட்டி உள்ளேயும் தண்ணி போல டோரை திறந்தா உள்ள தண்ணி வந்துடும், ஆனால் வரல. அந்த மாதிரி நிறைய கேப்பபிளான காருங்க அதெல்லாம். இன்னுமே சரி விடுங்க, பழச பேசிட்டே இருக்கிற வருத்தப்பட வேணாம். புது பழைய ஃபோன்ல நல்லா இருக்குன்னு எப்படி ஃபீல் பண்ணோம், அந்த மாதிரி அதே மாதிரி தான் புது டஸ்டர் வந்துருச்சு, நம்ம பார்ப்போம். அதோட நிசான் வெர்ஷன் வரணும்ல, அதுதான் இந்த டெக்டான். ஸோ இதுவும் வந்து அடுத்து வந்து வரப்போகுது. அது வந்ததுக்கப்புறம் அதே ப்ரைஸ் ரேஞ்சில் தாங்க வரும். அதாவது இப்போ நம்ம விடபிள்யூவில் பார்த்தோமே 10.99 lakhs அந்த ரேஞ்சில் தான் அவனும் ஸ்டார்ட் பண்ணுவான். ஆனால் முடிக்கிறப்ப வந்து அதே 19 லட்சம், ரெண்டுமே 19 லட்சத்தில் வந்து நிற்கும். அதுக்கப்புறம் நீங்கள் டேக்ஸு, ரோட் டேக்ஸு, உங்கள் ஜிஎஸ்டி, அப்புறம் இன்சூரன்ஸு, அப்புறம் வந்து அக்சசரிஸ் கிட்டு, அப்புறம் எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி எல்லாம் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 4 லட்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. 4 லட்சம் 5 லட்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க எப்போயுமே காருக்கு. ஸோ அதுதான் ப்ரோ. ஸோ இவ்வளோ வந்து முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் தான் நம்மளோட ஜென்ரல் நியூஸ். எந்தெந்த பிராண்ட் உங்களோட ஃபேவரட் பிராண்ட்? வழக்கம் போல் டாப் யார்? மாருதி சுசுகியா? வழக்கம் போல் அவன் தான். மாருதி மார்ச் டேட்டா என்ன ப்ரோ இன்க்ரீஸ் ஆகிட்டு 1,66,219 காருங்க. இதே போன வருஷம் 1,50,743 தான் விற்றுருக்கான். கம்பேர் பண்ணால் 10% மேலே க்ரோத் ஆயிருக்கான் பையன். மாருதி தனி ஒருவன் நினைத்து விட்டால் பாட்டு தான் ஒன்று. மந்த் ஓவர் மந்த்தும் க்ரோத் தான் ப்ரோ ஹைலைட்டு. இதில் ஹைலைட் என்னன்னா 2வது 3வது 4வது பொசிஷன் யார்? டாடா, மஹேந்திரா, ஹூண்டாய். அவங்கள கால்குலேட் பண்ணுங்க. மாருதி சுசுகியோட கவுண்ட்டை பாருங்க. அடுத்த 3 பேர் அவங்க பார்ட்னர்ஷிப் போட்டால் தான் மாருதியை தொடக்கூட முடியும். இத்தனைக்கும் அதான் நம்ம பேசிட்டு இருந்தோம், ஈவியே இல்லை அவன்கிட்ட. ஆமாம், டாடா 66,192, போன வருஷம் 51,616 தான். அவனும் சரியான க்ரோத், 28% க்ரோத். மகேந்திரா 60,272, போன தடவை 48,048 தான். மகேந்திராவும் க்ரோத்து. ஹூண்டாயும் க்ரோத்து 55,064, இங்கே 51,820. இப்போ ஹூண்டாயில் கூட அந்த வென்யூ கார் வந்து ஃபேஸ் புட் பண்ணாங்க, 5 ஸ்டார் வாங்கிடுச்சு. வர இல்லை எனக்கு நம்ம மக்கள் பாருங்க எவ்வளோ ஜாலியாக வாங்குறாங்கல்ல, பைக்கும் சரி காரும் சரி. கரெக்ட், நொறுக்குன்னு இருக்கிறாங்கப்பா. திருப்பியுமே கிளவர் மேனுஃபேக்சரர் என்னை பொறுத்த வரைக்குங்க டொயோட்டா 35,168 சைலண்டாக விற்றுக்கிட்டு இருக்கான். 35,168. போன வருஷம் பாருங்க 28,373. நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறப்போ பார்த்தோம் 21,000 இருந்தான். 1.5 வருஷம் இருக்குமா நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறப்போ? 1.5 வருஷத்துக்கு மேலே இருக்குங்களா? கிராஜுவலாக. ஆமாம், 1.5 வருஷம் ஆயிடுச்சு. 21,000 இப்போ 35,000 விற்கிற அளவுக்கு வந்து நிற்கிறான். எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கான் பாருங்க சைலண்டாக. நான் அன்றைக்கே சொன்னேன் கிளவர் மேனுஃபேக்சரர் டொயோட்டா வந்துட்டான். கியா 29,112, இதுக்கு முன்னாடி 25,525. கியா ஹூண்டாய் சிஸ்டர் கன்சர்ன் தான். ஆனால் பாருங்களேன், ஹூண்டாய் ஒரு சைடு போனால் கியா ஒரு இடத்துல இருக்கான். ஸோ 2 பேர் காம்படிஷன் இல்லாத மாதிரியே மெயின்டைன் பண்ணி 2ஐயும் கொண்டு போகிறாங்க. 2த்துலையுமே க்ரோத்தும் இருக்கு, 2லையும் க்ரோத் காட்டுறாங்க. இப்போ 2மே ஒரே ஆளுக்கு தான் போகுது காசு. ஆனால் யோசிச்சு பாருங்க, தனித்தனி பிராண்டாக காட்டி ஒரு பிராண்ட்ல எவ்வளோ விற்கிறாங்க இப்படி யோசிச்சு பாருங்க ப்ரோ. 55,000 ஹூண்டாய், இவன் 30,000 வச்சுக்கலாம், இவன் ஒரு 50,000 வச்சுக்கலாம். இதில் எவ்வளோ கார் ஆச்சு? 85,000 ஆச்சு. அப்படி பார்த்தா இவன் தானே செகண்ட் பொசிஷனில் வந்திருக்கணும். ஆமாம். ஆனால் தனித்தனியாக பிரிச்சே இவன் இவ்வளோ வந்திருக்கான்.
சேர்த்தானா இவன் தான் செகண்ட் பொசிஷனில் இருப்பான். கரெக்ட், உண்மைதான். ஸோ அப்படி பார்த்தா ஹூண்டாய் கியாவுக்கு நல்ல பிபிகே ஃபேமிலி மாதிரி இருக்கு. கரெக்ட். ஓப்போ, OnePlus, ரியல்மி எல்லாம் ஒன்று தான். ஆமாம். ஸ்கோடா ப்ரோ 7928, அங்கே 7422. அதான் ஸ்கோடா வந்து ஸ்டேபிளாக இப்போ போயிட்டுருக்கான். போன மாதத்தோட இந்த மாதம் க்ரோத் செம்மையாக இருக்குது. ஆமாம், 6% கிட்ட க்ரோத். ஹோண்டாவுமே வளர்ச்சி 7585. இதுக்கு முன்னாடி போன வருஷம் இதே டைமில் 7228 வளர்ச்சி. எம்ஜி 6528. இது எம்ஜிக்கு நல்ல வளர்ச்சி தான் எனக்கு கேட்டால். 5501 காரு போன மாதம் கம்பேர் பண்ணால் 1500 வண்டி எக்ஸ்ட்ரா. ஆமாம், எம்ஜிக்கு இது நல்ல வளர்ச்சிங்க. இப்போ போன மாதத்தை கம்பேர் பண்ணி டேட்டா எடுத்தாலுமே. ஸோ அப்புறம் என்னது வழக்கமாக நம்ம ரெனால்ட்டு 5046. போன இதே பாருங்கள் 2246. கிட்டத்தட்ட டபுள் பண்ண ட்ரை பண்ணிருக்கோம் ப்ரோ. இப்போ பிப்ரவரியில் பாருங்கள். ஆமாம், அதுலேருந்தும் இது வந்து 2000 காரு கூட வந்திருக்கு ரெனால்டில். ஏன்னா லாங் பேக்கு ரெனால்டில் வந்து என்ன கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா, இந்த கம்பெனி இருக்குமா இருக்காதா, அது ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு. ஒரு 6-7 மாதமாக நம்ம கூட சொல்லியிருப்போம். இங்கே 1500 கோடி கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறதா அவங்க சொல்லிட்டாங்க, இன்வெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. அதோட ரிசல்ட் வந்து நமக்கு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் தெரியும். நம்ம ஸ்டார்டிங்கில் பேசியிருப்போம். அதோட ரிசல்ட் தான் இப்போ வந்துகிட்டு இருக்காங்க. நிசான்லேயும் டபுள் க்ரோத்து. நிசான், ஏன்னா நிசான் போகாதுன்னு தெரிஞ்சிருச்சுல அவங்களுக்கு. ஏன்னா இப்போ டஸ்டரில் வர காரு நிசானில் வரப்போகுது. அப்போ நிசான்லையும் அதே கார், ஏன்னா வந்துச்சுல. இப்போ நம்ம 7 சீட்டர் எப்படி இருந்துச்சு, டிரைவர் வந்துச்சு, இங்கே கிராவைட் வந்துச்சு, அதே கார் தான் மறு வச்சிட்டோம்ல. இல்லை, போன மாதத்துக்கும் இந்த மாதத்துக்கும் நான் 100% ப்ரோ க்ரோத்து. ஆமாம், நிசான் வந்துருச்சுல. நாங்கள் வருவோம், அடுத்து வருது டெக்டான் வருது, டஸ்டருக்கு மாதிரியே நாங்கள் இங்கே இறக்குவோம்ல மறுவ வச்சு. அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. போன வருஷத்துக்கு இந்த தடவை வந்து Volkswagen வந்து நெகட்டிவ். ஆனால் மாதம் வயசு பார்த்தா கூடியிருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ VWல வந்து இந்த புது கார் லான்ச் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ இதோட இம்பேக்ட் வந்து அடுத்த இதில் வரும். ஸோ இந்த கவுண்ட் அடுத்த மாதம் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல. ஆல்சோ நம்ம இன்னொன்று சொல்லியிருப்போம்ல, ஸ்கோடாவில் கைலாக் இருக்கிற மாதிரி VWலேயே அந்த குட்டி கார் வரணும். காம்பேக்ட் 1 லிட்டர் இன்ஜினோட வரணும். அதே ப்ரைஸ் ரேஞ்சில் அந்த 7.89 lakhsக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கல்ல சம்திங். அதே இது இங்கேயும் வந்துச்சுன்னா இந்த கவுண்ட் இன்னும் கூடும். அப்போ எங்கே போய் நிற்பான் இவன்? ஸ்கோடாவோடது 7928. இவன் எங்கே இருந்தான்? 3000 இருந்தால் நம்ம ஸ்டார்டிங் பேசுகிறப்போ 2000, 3000, 1500. இப்போ எங்கே வந்து நிற்கிறான்? 7928. அதே க்ரோத்து VWக்கு வரும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த சின்ன காரிங்க வந்துச்சுன்னா இதோட கவுண்ட் அப்படியே 4000, 5000 ஏறி ஸ்கோடாவும் VWவும் கிட்டத்தட்ட ஒரே பொசிஷனில் இருக்கிற மாதிரி வரும். என்னன்னா எல்லார் கவுண்ட்டும் ஏறுது இறங்குது, அதெல்லாம் இருக்கட்டும். அப்படி என்னையா கார் வாங்குறீங்க வளர்ச்சி எல்லா பிராண்ட்லையுமே இன்க்ரீஸ் ஆகுதுன்னும் போது எனக்கு வந்து கிருகிருன்னு இருக்கு. ஆமாம், சிட்ராயன் 815 அவரும் கூட்டிட்டார்ல. ஆனால் போன மாதத்தை கம்பேர் பண்ணாங்க குறைஞ்சிருப்பார். அதே போன வருஷத்தை கம்பேர் பண்ணிங்கன்னா கூடியிருப்பார். 100% growth போன வருஷத்துக்கு. ஆனால் போன மாதத்தை கம்பேர் பண்ணிங்கன்னா நெகட்டிவ் 14% கீழே போயிருக்காங்க. ஜீப் 283, 294 இங்கே குறைஞ்சிருக்காங்க. ஆனால் போன மாதத்துக்கு கம்பேர் பண்ணுங்க கூடியிருக்காங்க. ஸோ சிட்ராயன் ஜீப்புக்கு வந்து போன 2-3 மாதங்கள் வந்து ஒரு டீசெண்டான மாதமாக அமைஞ்சிருச்சு. ஸோ ஆக மொத்தம் கவுண்ட் ப்ரோ 4,44,702. இதை பார்க்குறப்போ 39,999 ஒன்லின்னு ஒரு ஜோக் வரும்ல, அதுதான் ஞாபகம் வருது. எப்படி போய் நிற்கிது பாருங்க. போன வருஷத்துக்கு இதுக்கும் பாருங்க 16%. 18.5 லட்சம் பைக்கு, ஆனால் 4.5 லட்சம் கார் விற்கிறீங்களேயா? ஏன்னா யோசிச்சு பாருங்க ப்ரோ, பைக்கோட விலை இப்போ எங்கே இருக்குது? இப்போ நல்ல ஒரு 350cc நம்ம பைக் வாங்கணும்னா 2.5 லட்ச ரூபா வந்துடுது. ஆமாம். இப்போ நம்ம காரு வாங்கணும்னா அப்போ என்ன யோசிக்கிறாங்க? நான் 2.5 லட்சம் கொடுத்து நான் 2 பேர் போகிற பைக் வாங்குறதுக்கு நான் 5.5 லட்சத்துக்கு ஸ்டார்ட் ஆகிற ஒரு பேஸ் மாடல் காரு இல்லை 6 லட்சத்தோட பேஸ் மாடல் கார் வாங்கிக்கிறேன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க அதை எதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கன்னா, பைக்கு 2.5 லட்சம்னா 2 லட்சத்துக்கு ஏற்ற செலவு தான் வைக்கும். இது வந்து 6.5 லட்சம்னா அதுக்கேற்ற செலவு வைக்கும். உண்மைதான், எல்லா இடத்துலையும் வைக்குது. அதை தெரிஞ்சுக்காம ஸ்டார்ட் ஆகி மெயின்டெனன்ஸ்ல வச்சு எல்லா இடத்துலையும் பிரச்சனை. அதை தெரிஞ்சுக்காம தான் நிறைய பேர் கார் வாங்கிட்டு சீக்கிரமாக விற்கிறதுக்கான காரணம் இதுதான். கார்ஸ் வந்து இப்போ அதிகமாக ரீசேலில் வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் இப்போ செம்ம குரோத்தில் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஊர் பக்கம், எங்கள் ஊர் பக்கம்லாம் எப்பயும் செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் கடை நமக்கு தெரியும், எங்கெங்கே இருக்குது எது எது இருக்குன்னு நம்ம அடிக்கடி போய் பார்த்தனால. அந்த செகண்ட் ஹேண்ட் கார் கடையில் இப்போ பார்த்தா அந்த கடையோட சேர்த்து எக்ஸ்ட்ரா 4-5 கடை புதுசாக உருவாகிருக்கு. ஒரு கடையிலேயும் 10-15 கார் புதுசாக லான்ச் ஆன கார்ஸ் வந்து நிற்கிது. நமக்கே தெரியுது இது போன வருஷம் மாடல் தானே அப்படின்னு பார்த்தா. அப்போ அவ்வளோ கார்ஸ் ரிட்டர்ன் வருதுன்னா அப்போ வாங்கி அந்த காரை மெயின்டைன் பண்ண முடியாமல் ஒருத்தனால தானே வரணும். கண்டிப்பாக. ஏன்னா நம்ம சொன்னோமே அந்த கதைகள் எல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகுதா இல்லையா? அப்போ அப்படி தான் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம அந்த அடி வாங்கினது மிதி வாங்கினது அந்த அனுபவங்களில் வந்து உண்மைங்க நம்ம எடுத்துகிட்டு வந்தது. பயங்கரமான டேட்டா ரைட்டு. ஆனால் மொத்தங்க கார் வாங்குறது பற்றி தப்பு இல்லை, நீங்கள் வாங்கிக்கோங்க. ஆனால் விஷயம் தெரிஞ்சு வாங்கிக்கோங்க. அதில் எவ்வளோ செலவு வைக்கணும்னு புரிஞ்சுக்கோங்க. அந்த வின்ஃபாஸ்ட்டில் கூட நம்ம V6 இதெல்லாம் பேசுகிறோம்ல, அதில் V7 வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. MP7 நம்ம கௌதம் ப்ரோ கூட இதை பற்றி அடுத்த சொல்லுங்க ப்ரோ அப்படின்னாரு. 24.5 லட்சத்துக்கு MPV வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க ஈவியில்.
இதுக்கு வந்து 7 இயர்ஸ் வாரண்ட்டி வேறு கொடுக்குறாங்க. மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ 3 வருஷத்துக்கு நான் பார்த்துக்கிறேன். அந்த மாதிரி சூப்பர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே பவர் பாருங்களேன், 517 கிலோமீட்டர் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க 60.13 கிலோவாட் பேட்டரிக்கு. ஃபாஸ்ட் சார்ஜிங் ப்ரோ. 30 மினிட்ஸில் 10 to 70% அவங்க சார்ஜ் இது யூஸ் பண்ணால். பவர் ஃபிகர் பாருங்கள், 204 PS, 250 நியூட்ரன் டார்க்கு. எம்பிவியில் ஈவியில் பவர் இருக்கும் அக்செப்டட், ஈவியில் பவர் இருக்கும் அக்செப்டட். ஆனால் பாருங்கள் 0 to 100 ஈவி 9 seconds. இந்த 30 மினிட்ஸில் சார்ஜ் வந்து 10 to 70 இருக்குல்ல, இதை மாதிரி வந்து பிஓஐடியில் ஏதோ ஒன்று சைனாவில் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த பிளேட் பேட்டரி டெக்னாலஜி வச்சு அவங்க முன்னாடியே வந்து 30 மினிட்ஸ்லாம் இல்லை, அது பெட்ரோல் போடுற டைமில் சார்ஜ் ஆகுது. டேங்க்கில் பெட்ரோல் ஃபில் பண்ணால் எப்படி டேங்க் ஃபில் ஆகுமோ அந்த மாதிரி பேட்டரி ஃபுல் ஆகுது. என்னடா பண்ணுறீங்க ப்ரோ? இது நல்லா இருக்கு. இப்போ வேணா ஒரு பிராண்டை பற்றி வேணா சும்மா ஒரு 5 minutes மாதிரி சொல்லுவோமா? அந்த பிராண்ட் எப்படி வந்துச்சு, ஸ்டார்ட் ஆச்சுன்னு. யார் ப்ரோ பிஓஐடியா? அந்த மாதிரி இதுக்கப்புறம் வர வீடியோஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் 5 minutes வந்து ஒரு பிராண்டை சொல்லிட்டு அது வந்து ஒரு தனி வீடியோவே கூட பண்ணலாம். அதுக்கு அப்படி பண்ணும்போது ஒரு பிராண்டும் எங்கேருந்து எவால்வ் ஆச்சுன்னு கூட சொல்லலாம். இப்போ ஆம்பாசிடர் வந்திருக்கோம், இப்போ அது காணும் இந்துஸ்தான் மோட்டர்ஸா எல்லாம் இருக்குங்க. எல்லார்ட்டையுமே லைசன்ஸ் இருக்கு. இன்னும் அவங்க ஆப்ரேஷன் பண்றதுக்கான இது இருக்கு. இதை பத்தி நம்ம தனியா பேசுவோம். நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய டாபிக், நல்லா இருக்கும். ஒருவே பிராண்ட் எடுத்துட்டு அந்த பிராண்டை பத்தி மட்டும் நீங்க நோட் பண்ணுங்க, அது செமையா சொல்லலாம். எப்படி எவால்வ் ஆச்சு, எப்படி இங்க வந்திருக்குன்னு. அது எதுல அந்த பிராண்ட் வந்து எல்லாருக்கும் பரிச்சயமானாங்க அந்த மாதிரி. இப்போ எப்படி ஷாமினா ஷாமி வந்து நோட் சீரிஸ்ல பரிச்சயமானாங்க. சாம்சங் இவன் எப்படி வந்தான்னு கஸ்டமைஸ் பண்ணி வந்தான், அப்புறம் ஃபோனே பண்ணிட்டான். ஆமா, ஸோ அப்புறம் ஃபோன் பண்ணி இப்போ இந்த லெவலில் எல்லாமே வச்சிருக்கான். இப்போ இவன்ட்ட என்ன இல்லை, எல்லாமே இருக்கு. அந்த சத்திய விளம்பரம் தான் என்ன இல்லை, எல்லாம் இருக்கு. இந்தியன் மார்க்கெட்டில் மட்டும் நிம்மதி இல்லை, மற்ற எல்லா இடத்துலையும் கொஞ்சம் நிம்மதியாக தான் இருக்கும். வேணாம், அதை பற்றி பேசுனா என் மனசு வலிக்குதுங்க. இந்த ஹைப்பர் வாய்ஸ் இதில் பக் இருக்குங்க. இப்போ 3.0 இப்போ ஒரு அப்டேட் வந்துச்சு இந்த மாதத்தோட செக்யூரிட்டி பேட்ச். ஒரு செம பெரிய பக் இருக்குது. ஆனால் அது இந்த லாக் ஸ்க்ரீனில் மட்டும். நான் அப்புறம் சொல்கிறேன் ப்ரோ என்னன்ட்டு எக்ஸாக்டாக. கொடுமை. ரைட்டுங்க. ஸோ அதான் உங்ககிட்ட கன்வே பண்ணணும்னு நினச்சோம், கன்வே பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் எதாவது கார் வாங்கியிருந்தீங்கன்னா எப்படி என்ன ஏதுன்னு சொல்லுங்கள். பைக் வாங்கியிருந்தாலும் சொல்லுங்கள். ஒரு தடவையும் ஒரு பைக் வாங்கிடுவான், சர்வீஸ் சென்டரில் விடும்போது பார்ட்ஸே சேஞ்ச் பண்ண சொல்லுவான். நம்ம லோக்கல் மெக்கானிக்கிட்ட கூட மாற்றிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஏதாவது நல்ல மெக்கானிக் இருந்தாலும் சொல்லி வைங்க, அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இப்போ எனக்கு ஒரு மெக்கானிக் கிடச்சிருக்காரு. அப்படியா? ஆமாம், இப்போ தான் 2-3 தடவை அவர்கிட்ட விட்டு எடுத்துருக்கேன். அடுத்து ஒரு இன்னும் 2-3 தடவை விட்டுட்டேன்னா கன்ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் எப்படி செட் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு அது ஏரியா மெக்கானிக் என்னன்னு நான் சொல்கிறேன். அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க ஆரி பைக்குக்கு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆரிக்குன்னு தனியாக ஸ்பெஷலாக பண்ணுறாங்க. ஓகே, நைஸ். ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக்கொள்ளும் சிவபரணி, ஜாவித். பார்க்கலாங்க. பாய்.